எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, குறிப்பாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை ஆகியவற்றை இலக்காக கொண்டு கற்பவர்களுக்கு வழிகாட்டும் செயலமர்வு தொடர் 2025 செப்டம்பர் நிதி முகாமைத்துவம் தொடர்பான 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வில் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதற்கு தவறி இருக்கிறேன். பெருசை முறைகள் தொடர்பாக 2 ஆவணங்கள் பதிவிடப்படும் என்று சொல்லியிருந்தேன். இந்த ஆவணங்கள் முழு புத்தகமாக ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம். இப்ப பெருகை கைநூல் மற்றும் பெருகை வழிகாட்டி என்பன முழுமையான புத்தகங்களாக ஆரம்பத்திலேயே நிதி ஒழுங்கு விதிகளோடு தொடர்புடைய ஆவணங்களாக பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் அதை தனியாக பிரித்தெடுத்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த விடயம் நிறைவேற்ற தவற விடப்பட்டிருக்குது. இன்றைக்கு தான் அது ஞாபகம் வந்தது. இந்த செயலமர்வினுடைய நிறைவில் நான் அதை உங்களுக்கு பதிவிடுவேன். பெருகை தொடர்பில் ஒரு முழு நேர கவனம் எடுத்து அதில் கற்றுக்கொண்டிருப்பது அதிக அளவு பயன் இருக்குமா என்ற சந்தேகம் ஒன்று இருக்குது. முக்கியமாக பெருகையின் நோக்குகள் என்கிற அடிப்படையில், சரிதானே, பெருகையின் நோக்கில்லை அல்லது பெருகையினுடைய நோக்கங்கள், பெருகை நடைமுறைகளின் நோக்கம் என்கிற தலைப்பை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சொல்லுகிற பகுதிகளை நீங்கள் சொந்தமா பார்த்துக்கொள்ளுங்க. அது புரியும். அது புரியாமல் போனால் எனக்கு ஒரு குரல் ஒளிப்பதிவு கொண்டு அனுப்புங்க. நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். மிக முக்கியமானது என்று கருதினால் அதற்குரிய குரல் ஒளிப்பதிவை நான் குழுவிலேயும் பதிவிடுவேன். அப்போ ஒன்று, பெருகை நடைமுறை ஒன்று பின்பற்றப்படுவதனுடைய நோக்கங்கள் எவை, பெருகையின் குறிக்கோள்கள் என்று சொல்லி இருக்கும். அந்த பகுதியை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. 2வது, பெருகை குழுக்கள் எவை என்று சொல்லி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. பெருகை குழுக்கள் எத்தனை வகையான ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டிஸ் இருக்குது. பழைய புத்தகங்கள் ஒன்றும் படிக்கக்கூடாது. அதுல இருக்கிறதெல்லாம் வேறு மாதிரியாக இருக்குது. இந்த அவற்றினுடைய நிதி எல்லைகள், பிறகு அதன் மேஜர் மைனர் எல்லாம் இப்ப படிச்சு கொண்டிருக்க வேண்டாம். அது கடினமானது. உங்களுக்கு முடிஞ்சால் அந்த விஷயத்துல ஆர்வம் இருந்தால், அது மிக லாபகமாக இருக்குது என்றால் அது உங்களோட விருப்பம். நான் சாதாரணமாக என்ன போல இருக்கிறார்களுக்கு வழிகாட்டுகிறேன். இப்போ அந்த ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டிஸை ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. எத்தனை வகையான பெருகை குழுக்கள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த ஒவ்வொரு பெருகை குழுவுக்கும் 3 விடயம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? சரி, நான் 5 விடயங்கள் இதில் சொல்லுது. முக்கியமாக இந்த ஒவ்வொரு பெருகை குழுவை நீங்கள் பார்க்கிற போது, முதலாவது இந்த பெருகை குழுவை நியமிக்கும்படி வேண்டுகோள் விடுப்பது யார் என்று பார்க்க வேண்டும். சரிதானே? இந்த பெருகை குழுவை நியமிக்கும்படி கேட்பது யார்? 2வது, பெருகை குழுவை நியமிப்பவர் யார் என்று சொல்லி பார்க்கவும். பெருகை குழுவை நியமிக்கிறது யார்? 3வது, பெருகை குழுவினுடைய அங்கத்தவர்களை பார்ப்போம். பெருகை குழுவுக்கு எத்தனை அங்கத்தவர்கள் இருப்பார்? இந்த பெருகை குழுவினுடைய தலைவராக யார் இருப்பார்? பெருகை குழுவின் அங்கத்தவர்கள் யார்? அடுத்தது, பெருகை குழுவினுடைய தவிசாளர் தலைவராக யார் இருப்பார்? பெருகை குழுவோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிட் வேல்யூவேஷன் கமிட்டி கேள்வி மதிப்பீட்டு குழு, முதல் அது டெக்னிக்கல் வேல்யூவேஷன் கமிட்டி, தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்று இருந்தது. இப்போது அது பிட் வேல்யூவேஷன் கமிட்டி ஆகிருக்கு. பிட் வேல்யூவேஷன் கமிட்டியின் நம்பர்ஸ், எத்தனை மெம்பர்ஸ் இருப்பார்? சரிதானே? இன்னும் ஒன்று அதுல மேலதிகமாக இருக்குது. முடியுமான்னு பாருங்க. ஒவ்வொரு பெருகை குழுவினதும் நிதி கையாளும் எல்லை, எந்த தொகை வரைக்கும் அவர்கள் கையாளுவார். அதுல ஆலோசனை அல்லாத சேவைகளுக்கு, அதுபோல வேலைகளுக்கு மற்றும் வழங்கல்கள் அல்லது கொள்வனவுகளுக்கு, பொருட்கள், வேலைகள், கட்டுமான வேலைகள், ஆலோசனை அல்லாத சேவைகள் என்பதாக இருக்கு. நீங்க பொதுவா அந்த நிதி எல்லையை முடிஞ்சா பார்த்துக்கொள்ளுங்க. இது 6வது விடி. சரியா? ஒரு பெருகை குழு சம்பந்தமாக நீங்க பார்க்கிற போது இந்த விடயத்துக்கான ஒரு அட்டவணையை தயாரித்து கொண்டு பார்க்கிறது நல்லது. பெருகை குழுவினுடைய பெயர், பெருகை குழுவை நியமிப்பதற்காக யார் கோரிக்கை விடுவார், பெருகை குழுவை யார் நியமிப்பார்கள், பெருகை குழுவினுடைய அங்கத்தவர்கள், பெருகை குழுவினுடைய தலைவராக அங்கு யார் பணியாற்றுவார், அதனுடைய விலைமனு மதிப்பீட்டு
குழு பிட் வேல்யூவேஷன் கமிட்டி எத்தனை பேரை கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நிதி கையாளும் எல்லை எந்த எல்லைக்கு மேலே அந்த கமிட்டிகிட்ட போகும். அல்ல எந்த எல்லை வரையிலான தொகையை அவர்கள் கையாளுவார்கள். இவ்வளவையும் தேடி ஒரு கால் பார்த்தீங்கன்னா போதும். சரியா? அடுத்த விடயம் நீங்க பார்க்க வேண்டியது பெருகை குழுவினுடைய பணிகள். பெருகை குழுவினுடைய பணிகள், அதனுடைய அதிகாரம். பெருகை குழுவுக்குள்ள அதிகாரம், பெருகை குழுவுக்கான அதிகாரமும் பொறுப்பும் ரெண்டா பார்க்கும். அது பொறுப்பு தான் அவர்களுடைய பணிகள். சரிதானே? பணிகள் என்பதை தாண்டி பொறுப்பு என்று பார்க்கும். பெருகை குழுவினுடைய அதிகாரம் என்ன, அதே போல பெருகை குழுவுக்குரிய பொறுப்புகள், கடமை பொறுப்புகள் எவை என்று பார்க்கும். இதே மாதிரியாக பிட் இவாலுவேஷன் கமிட்டி, விலைமன மதிப்பீட்டு குழு, அவர்களுடைய அதிகாரமும் பொறுப்புகளும் பார்க்க வேண்டும். அதுபோல ப்ரொக்யூமெண்ட் என்டிட்டி, ப்ரொக்யூமெண்ட் என்டிட்டி என்றது பெருகை நிறுவனம். பெருகை நிறுவனத்தினுடைய பொறுப்புகளை, ஒரு பெருகை நிறுவனம் அவ்வாறான பொறுப்புகளை நிரப்ப வேண்டும் என்பது தொடர்பாக. அப்போ இவ்வளவு கேள்விக்க முடியதை நீங்கள் கொஞ்சம் தேடிக்கொள்ளுங்க, நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? நான் ஒரு பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்களை மிக விரைவாக, அது ஒரு குறித்த நேரத்தை கொண்டு நீங்கள் தயாரித்திருப்பவற்றை நான் சரி பார்க்கிறது மட்டும்தான் செய்வேன். அப்படியே கைவிடப்பட மாட்டாது. இந்த இடத்துல இது உங்களுடைய ஒரு சொந்த முயற்சி, ஒரு உந்துதலாக நீங்கள் அதை செய்து கொள்ள வேணும். கற்றலுக்கான ஒரு உந்துதல் உங்கள்கிட்ட இருக்குதானே வேணும். சரியா? இப்படி தேடிக்கொண்டால் அது மறந்து போகாது. இவ்வளவோட நீங்கள் ப்ரொக்யூமெண்ட், ஒரு ப்ரொக்யூமெண்டோ அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் இப்ப ஆசைப்பட வேணாம். எக்ஸாம் முடிய விட்டுட்டு ஆசைப்படுங்க. இவ்வளவும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இந்த பெருகை முறைகள் தொடர்பாக ஏற்கனவே நான் கதைத்திருக்கிறேன். இந்த பெருகை முறைகள் அது என்றால் என்ன என்கிற வரைவிலக்கணமும் அது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பொருத்தமானதாக இருக்கும் என்பதையும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. ஒவ்வொரு பெருகை முறை தொடர்பாகவும் அந்த பெருகை முறை என்றால் என்ன, அது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. அது நாங்கள் இப்போ கதைச்சிருக்கிறோம், கடந்த செயலமர்களை கதைச்சிருக்கிறோம். அதற்குரிய அந்த பிரித்தெடுப்பு தான் நான் உங்களுக்கு குழுவில் இன்றைக்கு பகிர்ந்து விடுவேன். இன்றைக்கு நான் வேறொரு விதமான அணுகுமுறை கூடாக நகர்வதற்கு திட்டமிட்டிருந்தேன். இங்கொன்றும் அங்கொன்றுமாக மிக முக்கியமானது என்று கருதப்படுகிற சில நிதி ஒழுங்கு விதிகளை நான் தேடி எடுத்து அதனை ஒரு தொகுப்பாக்கி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு முதல் அனுப்ப இல்லை, அதுவும் அனுப்பிவிட்டேன். அந்த நிதி ஒழுங்கு விதிகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஏற்பாடுகள், அதுக்காக மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா என்று கேட்கக்கூடாது, இதுவும் முக்கியமான ஏற்பாடுகள் என்று நான் கருதக்கூடிய சில விடயங்களை தொகுப்பாக்கி வைத்திருக்கிறேன். அவற்றில் வரக்கூடிய வினாக்கள் அவை எவ்வாறு விடையளிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைக்கு பேசுவோம். சரியா? நிதி ஒழுங்கு விதிகள் சிலவற்றை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி அது தொடர்பான ஒரு விளங்கப்படுத்துவது. சரிதானே? அது 870 ஆரம்பித்து 870 வரைக்கும் அல்ல 880 882 வரைக்குமே இங்கொன்றும் அங்கொன்றுமாக முக்கியமானவை என்று தெரிந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை நான் இப்படியான சில உத்திகளையும் இந்த வருகிற 5 செயலமர்வு 6 செயலமர்வுக்குள்ள பிரயோகிக்கிறது விரும்பி இருக்கிறேன். கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? இல்ல முதலாவது உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறது இந்த பண நன்கொடைகள் என்பது தொடர்பாக. ஏற்கனவே பேசிய ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் நான் சுருக்கமாக இந்த பகுதியை சொல்லுகிறேன். ஒரு அரச நிறுவனம் அதற்கான பண நன்கொடை என்று கிடைக்கும் போது பொதுமக்களிடமிருந்து பண நன்கொடை ஒன்று அரச நிறுவனம் ஒன்றுக்கு கிடைத்தால் அப்போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக விளக்குக என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்பார். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறுகின்ற பண நன்கொடைகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளின் படிமுறைகள் என்பதாக இதை குறித்து கொள்ளலாம். சரிதானே?
அது நிதி ஒழுங்கு விதி 170 2வது பகுதியை சொல்லுகிறேன். இது தனியான ஒரு பகுதியாக சொல்லப்படுது. முதலாவது விடயம், பொதுமக்களிடமிருந்து குறித்த ஒரு தேவைக்காக, குறித்த ஒரு அபிவிருத்தி திட்டம், குறித்த ஒரு நோக்கம், குறித்த ஒரு கருத்திட்டம் ஏதோ ஒன்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு பண நன்கொடை ஒன்று திணைக்களத்துக்கு வழங்கப்படும் போது அவ்வாறு பெறப்படுகின்ற தொகை தற்காலிகமாக வைப்பு கணக்கில் வைக்கப்பட வேண்டும். முதலாவது, யாராவது இப்படி இந்த தேவைக்கு பாவிங்கோ என்று சொல்லி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு விஞ்ஞான ஆய்வு கூடம் கட்டுங்கோ என்று சொல்லி கொண்டு வந்து திடீரென்று பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 10 மில்லியன் ரூபாய் பணத்தை ஒருவர் தாரு, இப்படி வச்சுக்கொள்வோம். இப்ப முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த பணத்தினை தற்காலிகமாக டிபாசிட் அக்கௌண்ட்ல வைக்கணும், வைப்பு கணக்கில் வைக்கப்படுதல் வேண்டும். காசு தந்தவருக்கு அடுத்ததாக ஒரு கடிதம் எழுத, காசு தந்தவருக்கு ஒரு கடிதம் எழுத வேணும். அந்த கடிதத்துல உள்ளடக்கப்படுகிற விடயம், அவரால் எதிர்பார்க்கப்படுகின்ற குறித்த நோக்கம் அல்லது அவரால் உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் மாத்திரமே செய்ய முடியும். ஆகவே உங்களுடைய உத்தேசம் என்றது அவருடைய அந்த எதிர்பார்ப்பு இறுதியில் செயற்படுத்தப்படும் என்று உறுதியளிக்க முடியாது. நீங்கள் தந்திருக்கிற அந்த பர்பஸ் கட்டாயமா நாங்கள் பாவிப்போம் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. உங்களுடைய நன்கொடை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது அரசரைக்கு வரவு வைக்கப்படும். நீங்கள் தருகின்ற நன்கொடை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது அரசரைக்கு வரவு வைக்கப்படும். அவ்வாறு அரசரைக்கு வரவு வைக்கப்பட்ட பின்னர் உத்தேசங்களை பாராளுமன்றம் நிராகரித்தாலும், நீங்கள் சொன்ன விஷயத்தை, நீங்கள் லேப்டாப்பை சொல்லி சொன்ன விஷயத்தை பாராளுமன்றம் நிராகரித்தாலும் அப்பணம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது என்கிற விடயங்களை அவருக்கு அறிய தர வேண்டும். 4 விடயம். ஆனால் அது இதுல 2 உடைச்சு போட்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முதலாவது, உத்தேசிக்கப்பட்ட செலவு பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் மாத்திரமே செய்ய முடியும். ஆகவே உங்களுடைய உத்தேசம் இறுதியில் செயற்படுத்தப்படும் என்று உறுதியளிக்க முடியாது என்பதை கொடையாளருக்கு பதிவு தபால் மூலம் பணிவாக அறிவிக்க வேண்டும். அதே வேளை என்றால் அந்த கடிதத்துலதான் நன்கொடைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவை அரசவைக்கு வரவு வைக்கப்படும். அதன் பின்னர் குறித்த உத்தேசம் என்றால் அவருடைய அந்த ரிக்வெஸ்ட், குறித்த உத்தேசங்களை பாராளுமன்றம் நிராகரித்தாலும் நன்கொடையாக வழங்கப்பட்ட பணம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் அறியும்படி செய்ய வேண்டும். இப்போது அடுத்த விடயம், இதை அவருக்கு அறிவிச்சாச்சு. உடன்பட்டால் நன்கொடையாளர் இந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட்டால் செய்ய வேண்டியது அரசரைக்கு வரவு வைக்கப்படும். அரசரைக்கு வரவு வைக்கப்படும் 8.1.2 பண நன்கொடைகள் என்பதன் கீழ் அரசரைக்கு வரவு வைக்கப்படுதல் வேண்டும். சரிதானே? அவர் உடன்பட்டால் அரசரைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும். இணங்காவிட்டால் தொகைகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் உடன்பட்டால் அரசரைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும் என்றது அதை காணும். அந்த ஈயன்னா அதை விட அரசரைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும். இணங்காவிட்டால் தொகைகள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அவர் இணங்கவும் இல்லை, இணங்காம விடவும் இல்லை, பதிலே வர இல்லை.
2 வாரங்களுக்குள் பதில் கிடைக்காவிட்டால் அதற்கு பின்னர் அந்த தொகை எதுவிதத்திலும் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது என்ற நிபந்தனைக்கு அமைவாக அந்த தொகை அரசரைக்கு வரவு வைக்கப்படும் என்று ஒரு நினைவுபடுத்தும் கடிதம் பதிவு தபாலில் அனுப்பப்பட வேண்டும். இப்பவும் பழைய எப்படிதான் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அரசரைக்கு வரவு வைக்கிறது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் திருப்பி கொடுக்கிறது. பதிலளிக்க தவறினால் தொகைகள் அரசரைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும். பதிலளிக்க தவறினால் அந்த தொகை அரசரைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும். பண நன்கொடைகள் அரசரைக்கு வரவு வைக்கப்படும் போது நன்கொடை எந்த நோக்கங்களுக்காக அல்லது எந்த உத்தேசங்களின் பொருட்டு பெறப்பட்டதோ அவற்றை நிறைவேற்றுவதற்கு அடுத்த நிதியாண்டின் வரைவு மதிப்பீடுகளில் ஏற்பாடு செய்யலாம். அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் டிராப்டிலே அதுக்குரிய ஏற்பாட்டை செய்யலாம். அவை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்க வேண்டாம், அங்க பார்லிமெண்ட்ல போய் அது அங்கீகரிக்க வந்தால்தான் அது நடக்கும். அங்கீகரிக்கப்படல் வேண்டும். ஒரு நோக்கமும் இல்லாம சும்மா காசு தந்தார வேண்டாம், ஒரு நோக்கமும் இல்லை நன்கொடை கொண்டு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சாதாரணமாக அரசவைக்கு வரவு வைக்கப்படும். ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போது அரசவை தலைப்பு வேறுதானே? உண்மை வேறுதான். ஆனால் அவர்கள் இந்த 1/2020 அதுக்கு பின்னர் வந்ததில் ஒன்றிலையும் இதில் மாத்திர நிதி ஒழுங்கு விதியில நாங்கள் பட்ஜெட் புக்ல தான் பார்க்க வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்கள் இந்த தலைப்பு ஒன்றும் போடாதீங்க, அரசவைக்கு வரவு வைக்க வேணும் எழுதுங்க. சரியா? அந்த நோக்கத்துக்காகத்தான் இப்ப என்ன போல யாரும் இருப்பாங்க என்று நினைச்சு கொண்டுதான் அதை சொன்னேன். நீங்கள் பேசாமல் அரசவைக்கு வரவு வைக்கப்பட வேண்டும் என்றே எழுதுங்கோ. ஏன் இதுல இருக்கிற இந்த 8 1 2 1 எல்லாம் போட்டு அதை பிழைக்க பண்ணாமல் ஒன்றும் போடாம அரசவைக்கு வரவு வைக்க வேண்டும் என்று எழுதிவிட்டீங்களா? சரி. பெற்றுக்கொள்ளப்பட்ட பண நன்கொடைகள் தொடர்பாக திரைசேரியின் அரச கணக்குகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு கீழ்வரும் விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளப்பட்ட நன்கொடைகள் தொடர்பாக திரைசேரியின் அரச கணக்குகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு கீழ்வரும் விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆண்டு நன்கொடைகள் பற்றி அவரால் வெளியிடப்படுகிற ஸ்டேட்மெண்ட்ல இந்த விடயங்களை உள்ளடக்குவதற்காக நன்கொடையாளருடைய பெயர், முகவரி, நன்கொடை அளிக்கப்பட்ட தொகை, அரசவைக்கு வரவு வைக்கப்பட்ட திகதி, நன்கொடை வழங்கப்பட்டதன் நோக்கம், குறிப்பிட்ட நோக்கத்துக்கு நன்கொடை வழங்கப்பட்டிருந்தால் அது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஆகிய 5 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இப்ப இது பெரும்பாலான பரீட்சைகளில் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வினா என்ற அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு எடுத்து வைத்திருந்தேன். சரிதானே? அந்த பகுதியை நீங்க ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வாறு நன்கொடை ஒன்று வழங்கப்பட்டால் அதற்குரிய நடவடிக்கை என்ன என்கிறத சொல்லக்கூடிய மாதிரியாக பார்த்து வச்சிருக்கோம். அடுத்தது மறக்கப்பட்ட காசோலைகள். ஏற்கனவே நான் மறக்கப்பட்ட காசோலைகள் என்பது காசோலைக்குள்ள சொல்லி இருக்கிறபடியால அதை வேகமாக கடந்து போகிறேன். அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி என்று உத்தேசிக்கப்படுகிற ஒன்று. சரிதானே? நிறுவனம் ஒன்றினால் பெறப்பட்ட காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட பின்னர் வங்கி அதற்கு பணம் கொடுக்க மறுத்தால் குறித்த காசோலை மறக்கப்பட்ட காசோலை என்று அழைக்கப்படும். என்ன, எவரேனும் ஒருவரால் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட காசோலை ஒன்று வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட போது வங்கியினால் பணம் செலுத்த மறக்கப்படுமாக இருந்தால் அது மறக்கப்பட்ட காசோலை என்று சொல்லப்படும். மறக்கப்பட்ட காசோலை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்: முதல், அந்த காசோலையை பாதுகாப்பாக வைக்க வேண்டும், தகுந்த கட்டுக்காப்பில் வைத்தல் வேண்டும். இரண்டாவது, அந்த காசோலைக்காக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்த சேவை அல்லது அதற்குரிய சட்ட ரீதியான ஆவணங்கள் அல்லது வழங்கல்கள், சேவைகள் போன்றவற்றை நிறுத்தும்படி சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே அது தொடர்பில் ஏதேனும் பொருட்கள், சேவைகள்
பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தால் திரும்ப பெறுவதற்கும், சேவைகள் ஆற்றப்பட்டுக் கொண்டிருந்தால் அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காசோலையை எழுதி அனுப்பியவரின் விளக்கத்தை கோர வேண்டும். காசோலை வரைந்தவர் யார்? அந்த காசோலைக்குரிய திணைக்களத்தினுடைய தலைவர் அல்ல நிறுவனத்தினுடைய தலைவரோ அவரிடம் விளக்கம் கேட்கவும். காசோலையை எழுதி அனுப்பியவருடைய விளக்கத்தை கோர வேணும். அவருடைய விளக்கத்தோடு இந்த விஷயத்தை திரைசேரியினுடைய அரசாங்க கணக்குகள் பகுதிக்கு அறிவிக்க வேண்டும். திரைசேரியிட்ட இருந்து ஒரு முடிவு கிடைக்கும் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வேறு காசோலைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் காசாக செலுத்த சொல்லி வாங்கிக் கொள்ளவும். பணம் புதிதாக செலுத்தும்படி அவரை கோர வேண்டும். சரிதானே? அவ்வளவுதான். நிதி ஒழுங்கு விதி 486 ஒழுங்கு விதியில் கடைபிடிக்கப்பட்ட கணக்கீட்டு முறையை கையாள வேணும் என்று சொல்லி இருக்குது. நாங்கள் அவ்வளவு சொன்னோம்னா போதும். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட பகுதி என்கிறதால அந்த பகுதியை கடந்து போகிறேன். அடுத்தது இந்த உறுதிச்சீட்டுகள் தயாரித்தல். 225வது நிதி ஒழுங்கு விதி ஒரு கால் நீங்கள் 2-3 தடவை பாடமாக்கி வச்சிருக்கோம். எங்கேனும் பல்லறிவு வினாக்களுக்குள்ள இதுல கேள்விகள் வரும். கொடுப்பனவுக்கு உபயோகிக்கப்படுகின்ற உறுதிச்சீட்டு படிவங்கள் சில நேரம் எழுத சொல்லி வரும், அல்லது நீங்கள் கீழக்க வேண்டி வரும். சரிதானே? இந்த படிவங்களை திரும்ப திரும்ப ஒரு கால் சொல்லி ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். வேதனங்களுக்கான கொடுப்பனவு பொது 33, கூலி கொடுப்பனவு பொது 36, மேலதிக வேலை நேர கொடுப்பனவு பொது 35 ஆனா, பொதுவான கொடுப்பனவுகள் மற்றும் கட்டு நிதியில் இருந்தான கொடுப்பனவுகளும் முற்பணம் வழங்கலும் படிவம் பொது 35, வைப்பிலிருந்து கொடுப்பனவு செய்வதற்கு படிவம் பொது 70. நீங்கள் என்ன சொல்ற, நீங்கள் கோரிக்கை படிவம் ரிக்யூஷன் ஃபார்ம் என்று சொல்லுவீங்க. பயண செலவுகள் சாதாரண சந்தர்ப்பத்தில் பொது 177, இடமாற்றத்துக்கான செலவு 178, அரசரையிலிருந்து மீளளிப்பதற்கான படிவம் பொது 29. நீதிமன்றங்களில் வழக்காடுபவர் வைப்பு செய்கின்ற பணத்தை மீள எடுப்பதற்கான படிவம் நிதிமுறை CF 17. இவை கொடுப்பனவுக்கான உறுதிச்சீட்டுகள். கொடுப்பனவுக்கான உறுதிச்சீட்டுகள் 8 இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒருக்கா சொல்லி பார்க்க வேண்டும். இந்த 8 சாதாரணமாக கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகள், பேமெண்ட் வவுச்சர் 8 இருக்குது. உங்களுக்கு தெரியுமா என்றால கூப்பிட்டு வச்சு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்போ படிப்படியாக நீங்க முன்னேறலாம். அந்த இலக்கத்தை படிப்படியாக ஞாபகம் வச்சு சொல்லலாம். சரிதானே? 29, பிறகு 33, 35, 35 ஆனா 36, பிறகு 70. அதுல வித்தியாசமா இருக்கிறது 17, 178, 177, 178. அது அந்த 17ஓட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 17 பிறகு அங்கால பின்னுக்கு ஒரு 7, 8 என்று சொல்லி இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நுட்பத்தை நீங்கள் கையாளும். ஏதோ ஒரு விதமா இந்த விஷயத்த எப்படி ஒரு 3 நிதி ஒழுங்கு விதிகள் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறேன். அவற்றில் இருக்கிறவற்றை பாடமாக்கணும். பிறகு அங்கே அந்த சேர் எழுதின புத்தகத்துல கடைசி பக்கங்கள்ல கிடக்குது என்று சொல்லி அவர் அச்சுப்பிள்ளையாக எழுதி வச்சிருப்பார். அதை பாடமாக்கி கொண்டு போறீங்க. சரிதானே? அவரை எல்லாம் இதுல இருந்து பார்த்துத்தான் எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் இதையே பார்த்துட்டீங்கன்னா நல்லது. பிறகு அவையில் எழுதி போட்டு அதுக்கு மேல கருப்பு பெயிண்ட் அடிச்சு ஓயில் பூசி எல்லாம் வச்சிருப்பினும் அது 7-9 தெரியும். அதோட விட்டுட்டு நீங்கள் இதுல இருக்கிற படிவங்களை பாடமாக்கி கொண்டு போங்க. அது இது எல்லாத்தையும் நான் சும்மா வாசித்து விடுகிறேன் எல்லாம் கவலைப்படுறாங்களா கொஞ்சம் பேர். அவங்க கவலைப்படட்டும், நீங்கள் வாசிங்க. வேற ஒரு வழியும் இல்லை, இதுதான் செய்யலாம். சரிதானே? புத்தகத்தை தான் வாசித்து விடுறேன். வேற என்னத்தை வாசிக்கிறேன்? நான் என்னுடைய சுயசரிதை எழுதினா அதை வாசிக்கலாம். அது பிறகு இப்போதைக்கு புத்தகத்தை வாசிக்கிறதா வழி. தவற விடாதீங்க. நீங்கள் கவனிக்காம இருப்பீங்கள் என்றதுக்காக தான் சில பகுதிகளை எடுத்து இந்த கிடைக்கிற நேரங்கள்ல சொல்லி விடுகிறது. அடுத்தது இந்த வேதனங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். நிதி ஒழுங்கு விதி 238. சரிதானே? 40% கழிவுகள்ல கவனத்துல கொள்ளக்கூடியது கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிதி ஒழுங்கு விதி 238
4வது பகுதிக்கு போகும். வேதனங்களில் இருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகளின் 2 வகைகளும் அவை. வேதங்களில் இருந்து அந்த என்ன சொல்றீங்க டிரெக்ஷனா, வேதனங்களிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், வேதன பட்டியலில் காட்டுவதற்கென அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். 2வது காட்டுவதற்கென அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் என்பதனுடைய கருத்து என்னென்றால், அது எந்த எல்லையும் இல்லை. அந்த தொகை வந்தால் அப்படியே சம்பளத்திலிருந்து கழிச்சு காட்டவும். நான் சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆளுக்கு நோ பே வருது என்று வச்சுக்கொள்வோமே, சரிதாங்க. ஒரு ஆளுக்கு அரைவாசி நாள் சம்பளமற்ற லீவு வருது ஒரு மாதத்துல, 15 நாள் அவருக்கு நோ பே, மிச்சம் 15 நாளைக்கு தான் சம்பளம் வருது. இப்போ அந்த சம்பளத்துல இருந்து அவருக்கு WNOP இந்த மாதிரியாக கழிக்க வேண்டிய தொகைகளுக்கு தானே அதை கட்டாயமா நீங்க கழிப்பீங்க. ஐயோ 40% வருகுது இல்லையே அவருக்கு என்பதற்காக அந்த தொகைகளை கழிக்காம அப்படியே கொடுக்குறதோ அவருக்கு சம்பளத்தை, நோப்பையை கழிக்காம கொடுக்குறதோ, எல்லாத்தையும் கழிச்சு விட்டா அவருக்கு 40% வராது என்று சொல்லி அப்படி யோசிக்கிறீர்கள். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். அனுமதிக்கப்பட்ட கழிவு என்பதனுடைய பொருளை நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். வேதன பட்டியலில் காட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் என்றால் இது அந்த எல்லை வரையறைக்குள்ள வராது, சரிதானே. அடுத்தது 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். இந்த கழிவுகளை கழிக்கைக்குள்ள 40% கூட வருகுது என்று சொல்லி சொன்னால் இந்த கழிவுகளை செய்யக்கூடாது. 40% அவற்றை சம்பளத்தில் இருந்து இவற்றுக்காக நீங்க கழிக்கக்கூடியது உச்சம் 40% தான். 2 விதமாக இருக்கு. வேதனங்கள் கூலிகளில் இருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகளின் 2 பிரிவுகளும் அவை, 2 பகுதிகளும் அவை என்றால் இந்த வேதன பட்டியலில் காட்டுவதற்கென அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். இது நிதி பிரமாணத்தினுடைய 7வது பின்னணிப்புல கொடுக்கப்பட்டு இருக்கான், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். 2வது, ஒரு மாத வேதனத்தில் 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். அப்ப இந்த கழிவுகள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த வகைக்குள்ள வாரது சேர்த்து வகைக்குள்ள 40% மேல போக விடக்கூடாது. அப்படி வார விதமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும். சரி, அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாத வேதனம் அல்லது கூலியிலிருந்து 40% மேற்பட்ட மொத்த கழிவுகள் செய்ய இயலாது. ஆனால் நியதி சட்ட முறையான கழிவுகள் மற்றும் காலத்துக்கு காலம் திரைசேரியினால் அறிவிக்கப்படுகின்ற கழிவுகள் இந்த விதிக்கு விலக்கானவை ஆகும். நியதி சட்ட முறையான கழிவுகளும் திரைசேரியினால் காலத்துக்கு காலம் அறிவிக்கப்படுகின்ற கழிவுகளும் இந்த விதிக்கு விலக்காகும். அதன் கருத்து என்ன? 40% கூட வருகிறதுன்றதுக்காக நீங்கள் அதை கழிக்காம விட தேவையில்லை. அது எத்தனை வீதம் வந்தாலும் முழு சம்பளத்தையும் கழிக்க வேண்டி இருந்தாலும் நீங்க கழிச்சுத்தான் ஆக வேணும், சரிதானே. ஓ, அவ்வாறு இருக்கக்கூடிய நியதி சட்ட முறையான கழிவுகள் என்பதற்கான உதாரணம் அதான் நாங்க மேல சொன்ன ஆனா வேதன பட்டியலை காட்டுவதற்கான அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் அல்லது நியதி சட்ட முறையான கழிவுகள் எவை என்று கேட்டால், விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது ஊழியர் சேவை சேமலாப நிதியம் PSPF என்று சொல்லுவீங்க, பப்ளிக் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபண்ட் ஆகியவற்றுக்கான அறவீடு, சரிதான். விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது அரசாங்க சேவையாளர் சேமலாப நிதியத்துக்கான அறவீடு. இது தனியா இங்க சொல்லப்பட்டிருக்காங்க. அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய அறவீடுகள். அடுத்ததாக அரசாங்க சேவைக்கான சில ஏற்பாட்டு நிதியங்கள் இருக்கும், அந்த நிதியங்களுக்கு செய்ய வேண்டிய அறவீடுகள். உதாரணத்துக்கு NITF இருக்குது, நேஷனல் இன்சூரன்ஸ் ட்ரஸ்ட் ஃபண்டா. NITF அக்ரஹாரா என்று சொல்லி முன்னர் அழைக்கப்பட்டது.
அப்போ NITF என்ன அது அரசாங்க சேவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சில நிதிய அறவீடுகள். இவ்வாறான அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதிய அறவீடுகள் 40% இல்லை அவருக்கு என்று சொல்லி அது பார்க்க தேவை. அடுத்தது உள்நாட்டு இறைவரி கழிப்பனம். சில வேளை எங்களுடைய சம்பளத்தில் இருந்து கழித்து வரியாக செலுத்த வேண்டிய ஏதாவது வரி சார்ந்த கொடுப்பனவுகள், இப்போ 1,50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறுபவராக இருந்தால் அதில் இருந்து அவர்களுக்குரிய வருமான வரி கழிக்கப்பட வேண்டும். உழைக்கும் போதே செலுத்தும் வரி. இப்படியான இறைவரி கழிப்பனம். அதுபோல கட்டாய உதவுதொகை, உயிர் காப்புறுதிக்கான கட்டுப்பணம் போன்றவை அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதி கட்டளை சட்டத்தின் 8ஆம் பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய உதவுதொகைக்கு பதிலாக உயிர் காப்புறுதிக்கு பணம் செலுத்துதல். அதே போல நியதி சட்டமுறை அல்லாதவற்றுக்கான, அப்ப இதெல்லாம் நியதி சட்டமுறையானவை. இங்க பாருங்க, இதுக்குள்ள திருப்பி வழங்கப்படுத்துகிற நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க நம்புகிறேன். படிப்படியாக பெருப்பிச்சு கொண்டு வருகிற ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அது வாசிக்கைக்குள்ளதான் கொஞ்சம் கஷ்டம். முதலாவது சொல்றார், ஒருவருடைய வேதனத்தில இருந்து 40% மேற்பட்ட தொகையை கழிக்க முடியாது. சரி, திருப்பி சொன்னார் கொஞ்சம் நில்லுங்கோ, அதோட போயிடாதீங்க. இந்த நான் சொல்ல போற விஷயத்துக்கு 40% பார்க்க தேவையில்லை, அது நீங்க முழுசா கழிச்சுத்தான் ஆனவும். நியதி சட்டமுறையானவை மற்றும் திரைசேரியினால் காலத்துக்கு காலம் அறிவிக்கப்படுபவை என்று சொன்னேன். சரி என்று சொல்லி முடிய நியதி சட்டமுறையானவற்றுக்கு 4 உதாரணம் சொல்லியாச்சு. இது 40% இருக்கோ இல்லையோ நீங்க யோசிக்க தேவையில்லை, கழிக்க வேண்டியதை முழுசா கழியுங்கோ. அவருக்கு சில சம்பளமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, கழிக்கத்தான் கழியுங்க என்று சொல்ல. அப்ப நாங்கள் அப்ப இதெல்லாம் கட்டாயம் கழிக்கணும், மற்றதற்கு கழிக்க தேவை சொன்ன. இங்க வாங்க, 2வது நியதி சட்டமுறையானவை தவிர இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் கழிச்சுத்தான் ஆகணும். நியதி சட்டமுறை ஆனவை அல்லாத கொடுப்பனவு, நியதி சட்டமுறை அல்லாதன இவைகளும் என்ன செய்ய வேணும்? 40% வரையறைக்கு விதிவிலக்கானவையாக இருக்கும். அடுத்த பாருங்க, அதிகாரம் அளித்த வரையறைகளில் இருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாத கொடுப்பனவு. விழாமுப்பன அறவீடு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுத்தா கழிக்க 40% வருதுன்னு கழிக்க தேவை. சரிதானே? வேதன முப்பன கொடுப்பனவு, இப்ப சேலரி அட்வான்ஸ் எடுத்திருந்தால் அதை கழிக்கத்தான். சரி, அரை சம்பள விடுமுறைகள், சம்பளமற்ற விடுமுறைகள் தொடர்பாக அல்லது சர்சார்ஜ் மேலதிகமாக கொடுப்பனவு செய்யப்பட்ட தொகை, சில வேளை அவசரப்பட்டு ஏதாவது பேமெண்ட் வேண்டிய சம்பளத்துல நீங்க சர்சார்ஜ், ஹவுசிங் லோன், வீடமைப்பு கடன்கள், சரிதானே? தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு செலுத்த வேண்டிய கொடுப்பனவு, தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபனம் அல்லது இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், அதான் இப்ப இங்க இருக்கிற NIT, தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபனம், இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு செலுத்த வேண்டியவை. சீமாட்டி லோகோர் கடன் நிதியத்துக்கு அடமானம் வைக்கப்பட்ட காப்புறுதி ஒப்பந்தங்களுக்கு செலுத்த வேண்டிய காப்புறுதி கட்டுப்படங்க. இந்த லோகோர் சீமாட்டி நிதியம் என்ற ஒரு நிதியம் இருக்குது. அந்த நிதியத்துல இருந்தும் சில நிதி கொடுப்பனவுகள் நடக்குது, அதுக்கு செலுத்த வேண்டியது. அரசாங்கத்துக்கான நன்கொடைகள், ஒருவர் நன்கொடை செலுத்துகிறார் என்பதற்காக அவர் 40% விடக்கூடிய தம்பர போதுன்னு நீங்கள் அவர் நன்கொடைகள் செலுத்தினால் கொடுக்கணும். சரிதானே? அப்ப இந்த கொடுப்பனவுகள் இது 2 வகையாக இருக்கு. இப்ப விளங்குது தானே? 40% எல்லை என்பதற்குள் உள்ளடங்காத கொடுப்பனவுகள் என்று கேட்கப்பட்டால் பிள்ளைகள் நீங்கள் இப்படி எழுத வேண்டி இருக்கு. ஒன்று அவற்றுக்கான சட்டமுறையான கழிவுகள் மற்றும் திரைசேரியினால் காலத்துக்கு காலம் அறிவித்தல் செய்யப்படும் கழிவுகள் என்கிற வகைக்குள்ள 4. 2வது அந்த வரையறையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நியதி சட்டமுறை அல்லாத கொடுப்பனவுகள் அல்லது நியதி சட்டமுறை அல்லாத விடயங்கள் என்று சொல்லி போட்டு அதுக்கு கீழே 8. இந்த கேள்வி பல தடவை வந்திருக்குது. அது தெளிவற்ற விதமாகத்தான் பயிற்சி புத்தகங்களையும் இருக்குது. இந்த புத்தகத்திலையும் பார்க்க கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியர்.
இது தவிர மற்ற கொடுப்பனவுகள் வேறு விடயங்கள் வந்தால் இந்த 40% தொடர்பாக பார்க்க வேண்டும். ஆனால் இது 40% பார்க்க தேவையில்லை. முழுவதையும் மறவிட வேண்டி இருந்தாலும் மறவிட வேண்டியதுதான். காப்பே நோப்பே எல்லாத்தையும் ஐயோ 40% இல்லையே என்றதாக சம்பளத்தை 40 கொடுப்பீங்களோ? சரி, இப்ப இதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். விளங்காத பிள்ளைகள் திருப்பி ஒரு கால் பார்த்து கொள்ளும். அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 445 நல்ல விடு. சரியா? ஏற்கனவே 225 சொன்னார். கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகள். அடுத்தது 445. அன்றைக்கு யாருக்கோ 455 சொல்லி போன 455 ஒரு நிதி ஒழுங்கு விதியே இல்லையா? யாரோ கேட்டதுக்கு தவறுதலாக வயசுல சொல்லிட்டேன். தேடிட்டு காணையிலேருந்து யோசிச்சாங்களோ தெரியாது. கடல்லையே இல்லையா வந்துட்ட தவறுதலா சொல்லிட்டேன். 445 இது பதிவேடுகள். இது பதிவேடுகள் தொடர்பாக அன்றைக்கு யாரோ கேட்டிருந்தாங்க. ஒரு பிள்ளை ரிஃப்னா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய அலுவலக நடைமுறையை சிறப்பாக பேணி செல்லும் பொருட்டு உபயோகிக்க வேண்டிய பதிவேடுகள் தந்து விளங்கப்படுத்துங்க. நான் சொல்லி தந்தேன் அன்னைக்கு. கடிதம் தொடர்பான பதிவேடுகள் அதை நீங்க பயன்படுத்தலாம். என்ன அதுபோல கணக்கீடு தொடர்பான பதிவேடுகள், இருப்பு பொருட்கள் தொடர்பான பதிவேடுகள் என்று சொல்லி போட்டு அதுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்படியே செட்டை அடிக்கும். நிறைய எழுதி விட்டீங்கன்னா அவர் அப்படியே புள்ளிய போட வேண்டியா. அப்ப காசேடு, இந்த காசேடு எல்லாம் சில வேலை MCQ கேட்பாங்க. சரிதானே? காசேடு என்று சொல்லி போட்டு பொது 55 GAM என்று சொல்லி இந்த மாதிரி ஏதாவது தருகிற போது ஒரு பிரச்சனை ஆகும் உங்களுக்கு. அப்பதான் 58 83 என்று சந்தேகம் வரும். இப்ப இதுகள் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். ஒருவர் கேட்கலாம். சரிதானே? ஒரு அலுவலகத்துல 2 பேர் 3 பேர் வேலை செய்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த 445 ஒரு கால் சொல்லுங்க பாப்போம். காசேடு என்றால் அவர் படிவம் பொது 58. சரிதானே? வேர்ட் லெஜர் திணைக்கள ஒதுக்கிட்டு பேரேடு அல்லது வாக்குப்பண பேரேடு. அடுத்தது காசோலை காசு கட்டளைகளின் பதிவேடு, செக் அண்ட் மணி ஆர்டர் ரெஜிஸ்டர் என்று சொல்றோம். என்ன அடிதல் செயல் புத்தகங்களினுடைய பதிவேடு GAN 2021 எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. கணக்காய்வு ஐய வினா பதிவேடு, ஒடுக்குவாரி ரெஜிஸ்டர், பொருட்பதிவேடு படிவம் இன்வென்ட் ரெஜிஸ்டர். பொருட்பதிவோட தொடர்புடைய பொது படிவங்கள் சொல்லுங்கோ என்று கேட்டால் நீங்கள் பொருட்பதிவோடு தொடர்புடைய பயன்படுத்தப்படுகின்ற படிவங்கள் 3 சொல்லுங்க கேட்டால் உங்களுக்கு பொது 47 திரைசேரி கணக்காய்வு 66 அதெல்லாம் தெரியும். ஆனா பொருட்பதிவேடு பொது 44 ஞாபகத்தில் இருக்கா. அப்போ 3 எழுத வேண்டி வந்தால் இதை சொல்லக்கூடியா இருக்கும். அடுத்த செலவாக பொருட்கள் பதிவேடு, லெஜர் என்று சொல்லுவீங்க. ஆளுக்குரிய வேதனாதிகள் பதிவேடு, WNOP ரெஜிஸ்டர், PSPF ரெஜிஸ்டர், அந்த மாதிரி அரசாங்க சேவை சகாய நிதி பதிவேடு. இந்த மாதிரியாக இதுல இருக்கக்கூடிய பதிவேடுகள் 11 பதிவேடு இருக்குது. ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டும். இது முக்கியம். சரிதானே? வவுச்சர் முக்கியம், பதிவேடுகள் முக்கியம். பினான்ஸுக்குள்ளே தனியா எஃப்ஆருக்குள்ள தனியாகவும் வரும். கோடுக்குள்ள வாரதுகள் இருக்குது பொதுப்படிவங்கள், எஃப்ஆருக்குள்ளேயும் பொதுப்படிவங்கள். சுப்ராக்களுக்கு 2 பேப்பரும் தனித்தனியாக வரப்போகுது. அப்ப 2க்கும் தயார்படுத்த வரும். SLS ஆகளுக்கு 2 மிக்ஸ் ஆகி வரும். அதுவும் தயார்படுத்ததான் வேணும். ரவுண்டு படிச்சா காணும் என்று சொல்லி இந்த பகுதியை கவனம் எடுக்கும். மற்றது கணக்கு புத்தகங்கள். இதுவும் அதுல இருக்கக்கூடியது தான் கச்சேரியில பயன்படுத்தக்கூடிய பதிவேடுகள் என்று சொல்லி அதுல இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. இப்ப சிராப்பரின் சுற்றுப்பயண காசேடு, சரிதானே? சிராப்பரின் துணை பதிவேடு, இந்த மாதிரியாக GAN 17 GAN 18 எல்லாம் அங்க இல்லை. அதே போல கச்சேரி நில அறை பதிவேடு. கச்சேரி நில அறை பதிவேடு என்பது வோல்ட்ரூம். நில அறையா இருக்குதோ அல்லது மேலே நிலத்துக்குள்ள இருக்குதோ மேலே இருக்குதோ அது வேற. சரிதான்? நீங்க வோல்ட்ரூம் என்று சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு படிவம் வச்சிருக்கும். GAM 49 நில அறை பதிவேடு. அங்க பொருட்களை வைக்கிற போதும் எடுக்கிற போதும் அதுல பதிஞ்சு இருக்கக்கூடியதாக இருக்கவும். மற்றது பெரும்பாலானவை இதுக்குள்ள இருக்கு. டிபாசிட் லெஜர் பொது 69. இந்த முத்துரை கணக்குகள் எல்லாம் இப்ப இல்லை.
ஆனால் முத்திரைகள் கொடுத்த பெற்ற முத்திரைகளை பதிகிறதுக்கு தனியாக பொது 68 என்று சொல்லி ஒன்று இருக்கு. நிலாரை பதிவேடு GAM 49 இருக்கிறது மாதிரி முத்திரைகளுக்கு தனியாக பொது 68 என்று சொல்லி ஒரு படிவம் இருக்குது. இன்னும் இதுல ஒரு அமெண்ட்மெண்ட்டும் வரையில புத்தகத்தில் எங்கடைய பினான்சியல் ரெகுலேஷன் புக்கில் இருக்கு. சரிதானே? எனக்கு 2 பிள்ளைகள் கேட்டிருந்தவங்க கொழும்புக்கு போகிறது, அந்த புத்தகம் வாங்குறது சம்பந்தமாக. நான் அந்த விடயத்தை ரெக்கார்டிங்லேயே சொல்றேன் வராத ஆட்களுக்காக. நீங்கள் இந்த பரீட்சையை மையமாக கொண்டு இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையை படிக்கிறார்கள் சரி, குப்ரா படிக்கிறார்கள் சரி, பொருளைக்கு போராட்டத்தை சொல்லிவிட்டு புத்தகம் வாங்குறேன். தாபன விதிக்கோவையினுடைய பிரதிகளை வாங்க வேண்டாம். தாபன விதிக்கோவை தொகுதி 1 அது இட்டைப்படுத்தப்படாத பழைய ஒன்றைத்தான் மீள்பதிப்பாக விற்பனை செய்கிறார்கள். அதில் திருத்தப்பட்ட பகுதிகள் எதுவும் இல்லை, மிக பழையது. அது இப்ப இருப்பவற்றிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. ஆனால் நீங்க புது புத்தகம் கவர்மெண்ட் ப்ரெஸ் விற்குது என்று சொல்லி எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. அது எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்த வேண்டாம், அதை வாங்க வேண்டாம். தொகுதி 2 பயன்படுத்துறதுல உங்களுக்கு இந்த மென்பிரதியாக பயன்படுத்துவதில் ஒரு நன்மை இருக்குது. அந்தந்த இடத்துல அழுத்தி பார்ப்பதன் மூலமாக உரிய சுற்றறிக்கைக்கு போகலாம். இல்லாவிட்டாலும் அது சுற்றறிக்கை பின்னுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அது ஆர்வம் இருக்கிறார்கள் வாங்கலாம். சரிதானே? மிக அண்மை கால திருத்தங்கள் அங்க பொது நிர்வாக அமைச்சனுடைய இணையத்தில் நீங்கள் தேடி எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். மற்றும்படி அந்த புத்தகம் அது ஓரளவு பயன்படுத்திக் கொள்ள இயலும். நிதி ஒழுங்கு விதிகளும் நீங்கள் இயலுமான வரைக்கும் இதுல இருக்கிறத பயன்படுத்துங்க என்னென்று அதை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய முதலாவது வரைவு கட்டம் முடிஞ்சது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே முழுக்க முழுக்க திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு நிதி ஒழுங்கு விதிகள் புத்தகம் ஒன்று வெளியே வரும். அது அடுத்த ஆண்டுகளுக்குள்ள இல்லை இந்த ஆண்டு காலப்பகுதிக்குள்ள அது வரலாம். அப்படி முற்றாக மாறப்போகிறவங்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்த ஒரு புத்தகத்தை வாங்க வேணுமா என்று நீங்க தான் யோசிக்க வேணும். இல்லாத ஒரு புத்தகம் தானே வாங்கி வைத்திருப்போம் அப்படின்னா பரவாயில்லை. மற்ற பொதுச்சேவை ஆணைக்குழுவுடைய நடைமுறை விதிகள் அது வாங்கலாம். அது பெரிய நெருக்கடி இல்லை. அதுல இருக்கிற புத்தகம் தானே, அதை கேட்டா PS ரெகுலேஷன் என்று சொல்லி சொன்னா தருவாங்க. சரிதானே? அப்ப அந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டால் சொல்லலாம். மற்றது பரீட்சை திணைக்களத்தினுடைய நலன்புரி பிரிவினுடைய தொலைபேசி இலக்கம் ரிக்னா தந்திருக்கிறாங்க. அந்த இலக்கத்தை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்க. 072 52 99 3 99. 072 52 99 3 99. இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட இருந்து பாஸ் பேப்பர்ஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு பக்கத்துக்கு கட்டணமாக 15 ரூபாய் அறவிடுவார்கள் என்று சொல்லி இணையத்தில் அதை பதிவிடுவதற்கான முயற்சிகள் வெவ்வேறு தரப்பில் இருந்து விக்னா உட்பட 3 பிள்ளைகள் அது தொடர்பாக செயற்படுகிறார்கள். அது அவ்வளவு தூரம் வெற்றி அளிக்கும் என்று தெரிய இல்லை. ஆனால் அந்த வினாத்தாளின் ஒரு பயனை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனம். அந்த வினாத்தாள் இறுதியாக 2023 நடந்த வினாத்தாளை பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் அந்த வினாத்தாளில் உள்ள விடயங்களுக்கு விடைகளை தேடுவது அல்ல. இந்த வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளை தவிர்த்து ஏனையவற்றை படிப்பது. அந்த கேள்விகள் திருப்பி வராது. சரிதானே? அந்த பேப்பருடைய ஒரே நோக்கம் எந்தெந்த பரப்பிள்ளைகளுக்குள்ள கேள்விகள் கேட்கலாம் என்பதை கண்டறிவது. 2வது, அதுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய விடைகளை தேடாம அந்த விடயத்தை அழுத்தி படிக்காம அதனுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற பகுதிகளை அழுத்தி படிக்கும். அதான் அந்த நோக்கம். அதுக்குரிய விடைகளை தேடி கண்டுபிடிச்சு படித்து கொண்டிருக்க தேவையில்லை. அதோடு அண்டின பகுதிகளை படியுங்க. சரி, அப்ப இந்த பகுதியை நான் இதில் விளங்கப்படுத்துறது கொண்டுமில்லை. நிதி ஒழுங்கு விதி 553 நீங்கள் பார்க்க வேண்டியது 225 445 533 இந்த பகுதிகளின் மீது கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். இதுல இருக்கிற படிவங்களை இயலுமான அளவுக்கு ஞாபகப்படுத்த வேணும். பாடமாகும் கொண்டுதான் சொல்லலாம், எனக்கு வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த பகுதியை ஞாபகப்படுத்துங்க. இது போல இங்க நீதிமன்றங்கள்ல பயன்படுத்தப்படுகிற ஏடுகள் பெரும்பாலும் அதுல மேல இருக்கக்கூடிய ஏடுகளை தான் திருப்பியும் வகைப்படுத்தி இருக்கு. 583வது நிதி ஒழுங்கு விதிகளையும் அதே விடயம் சில்லறை காசு வரையில இருக்கக்கூடியது. இந்த படிவங்கள்
பதிவேடுகள் அல்லது உறுதிச்சீட்டுகள் பதிவேடுகள், சரிதானே? இந்த பகுதிகளில் கவனம் அடைங்க. இது முக்கியமான விடயம். நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு அரசாங்க நன்கொடை. அரசாங்க நன்கொடை என்றால் இது பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கிறது அல்ல. அரச அலுவலர் ஒருவர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக பெறுகின்ற நன்கொடை. அவருக்கு தனிப்பட கிடைக்கிற நன்கொடை அல்ல, சரிதானே? அவர் ஒரு அரசாங்க அதிபராக, அமைச்சு செயலாளராக இவ்வாறான வடிவங்கள்ல அவர் பணியாற்றுகிற போது அந்த பதவியின் தன்மை கருதி அவருக்கு வழங்கப்படுகின்ற நன்கொடைகள். அப்ப அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு கிடைத்த ஒரு நன்கொடையாக கருதப்படுவது இல்லை. அவர் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் அது கிடைக்குது. ஆகவே அரசுக்கு கொடுப்பதை அவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று கருதி நடவடிக்கை எடுக்க வேணும். இது நிதி ஒழுங்கு விதி 870 என்பதில் இருப்பதை விட தாவன விதி கோவையினுடைய 47வது அத்தியாயத்தின் 3ஆம் பிரிவில் தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கு. 1/2020 சுற்றறிக்கையில இதனுடைய ஏற்பாடுகள் எதுவும் மாற்றப்பட்டு இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு தாவன விதி கோவை 47வது அத்தியாயத்தை நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்த போனேன். அதுக்குள்ள நிதி ஒழுங்கு விதிகள் சார்ந்த சில விடயங்களும் இருப்பதன் காரணமாக அந்த பகுதியையும் இந்த பகுதியையும் மற்றும் பிணைப்பணம் தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசப்போவோம். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஏற்கனவே கலைக்கப்பட்ட விடயங்களை நான் நினைக்கிறேன் சில விடயங்கள் மிகவும் ஒரு ஜனரஞ்சகமானவையாக ஒரு கவர்ச்சி மிக்கவையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. எங்களுக்கு ஏற்கனவே தெரியாத அல்லது அது ஈடுபாடு குறைந்த சில பகுதிகளை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டாயமா நீங்கள் அந்த பகுதியை படித்து கொள்ள வேணும். படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதமாக அதுக்கு ஒரு தூண்டுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கோ. பரீட்சை பக்கத்துல வந்துட்டுது, சரிதானே? இந்த SLS பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய குறை இருக்கு. அவங்க தங்களோட குரூப்ல நான் அந்த பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையில சுப்ராக்களுக்கு நிறைய விஷயம் போட்டிருக்கிறேன். அதுல பெருமளவு விடயங்கள் அவர்களுடைய ஏனைய 3 வினாத்தாள்களோடும் தொடர்புடையவை என்பதனால நான் அவங்கள பகிர இல்லை. நிச்சயமாக அடுத்த 15ஆம் தேதியில இருந்து இலங்கை நிர்வாக சேவை அணி மட்டும்தான் தனியாக இருக்க போறாங்க. அவங்களுக்கு சொல்லி விசேட கரிசனை உண்டு. இப்ப இவங்களுக்கு எப்படி எக்ஸாம் வந்த உடனே ஒரு விசேட கரிசனை இருக்கோ அதே போல ஒரு கரிசனை இருக்கும். நீங்கள் அதற்குரிய அடித்தளமாக இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களை கவனக்குறைவாக அல்லது உங்களை கரிசனை குறைவாக இருப்பதாக ஒருபோதும் நினைச்சு கொள்ள வேண்டாம். திங்கள் வெள்ளி என்றால் உங்களையும் ஞாபகத்தில் வச்சு கொண்டுதான் பேசுகிறேன். மற்றது நிறைய பாஸ் பேப்பர்ஸ் போட்டிருந்தாலும் அந்த பாஸ் பேப்பர்ஸை எடுத்து வச்சுக்கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு இப்ப இந்த நேரம் பொருத்தமானது ஒன்றல்ல. அதனாலதான் நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் பாஸ் பேப்பரை எடுங்கோ. படிப்பிக்கிற பிரிவுகளுக்குள்ள வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களால விடையளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பாருங்க. அவற்றுக்கு இடையிலே ஏதேனும் விலகல் இருந்தால் உங்களுடைய தேடலையும் பயன்படுத்தி அதை நிரப்பிக் கொள்ளுங்க. நிரப்ப முடியாத இடைவெளிகள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து என்னோடு தொடர்பு கொள்ளுங்க, சரிதானே? அந்த பகுதிகளை நாங்கள் நிச்சயமாக அந்த அந்த குறை நிரப்பலை செய்யும். பாஸ் பேப்பர் தருகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஏரியாவை அடையாளப்படுத்தி அந்த ஏரியாவுக்குள்ள உங்களை இறக்கி கொள்வதற்காக உங்களுடைய கவனத்தை குவிப்பதற்காகத்தான் பாஸ் பேப்பர் உதவுமே தவிர மறுபடி பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளின் ஒரு திரிவுபடுத்தப்பட்ட வடிவங்களையும் நீங்க எதிர்பார்க்க முடியும் வேறு பரீட்சைகள்ல. இப்ப சுப்ராக்கு கடைசியா வந்த பேப்பரை பார்க்க வேணாம்னு சொல்றேன். அதுக்காக எல்லா பேப்பரும் அல்ல, புள்ளி விவரவியலாளர் பரீட்சைக்கு வந்த கேள்வியை நீங்க பார்க்கலாம். அப்படி எல்லா பேப்பரையும் நீங்க தேடி படிப்பீங்கன்னா நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா கேள்வியே போடலாம். சிலபஸுக்குள்ளதான கேள்வி கூட வரும். ஃபினான்சியல் ரெகுலேஷன் என்றால் ஃபினான்சியல் ரெகுலேஷன் இந்த புக்குக்குள்ள தானே போட வரும். நீங்க அதை தேடி படிங்க, சரிதானே? அதுல கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. சரி, நாங்கள் இப்ப செஷனுக்குள்ள போவோம். இந்த பகுதியை பார்த்து நாங்கள் அரச நன்கொடைகள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தாங்கள். முதலாவது
ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது அரச பிரதிநிதி ஒருவர், அது அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அரச அலுவலர், நாங்கள் அரச பிரதிநிதி ஒருவர் அல்லது அரசாங்க அலுவலர் ஒருவர், எவரேனும் வெளிநாட்டு அரச தலைவர் அல்லது வெளிநாட்டு அரசாங்க பிரதிநிதி ஒருவரிடமிருந்து நன்கொடைகள் வழங்கப்படும் போது அதனை மறுக்கக்கூடாது. அவ்வாறு மறுக்கப்பட்டால் அது அந்த நாட்டில் நாங்கள் அவமரியாதை செய்ததாக கருதப்படும். ஆகவே வெளிநாட்டு அரச தலைவர் அல்லது வெளிநாட்டு அரசின் பிரதிநிதி ஒருவரிடமிருந்து கிடைக்கின்ற நன்கொடைகளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற முறையிலேயே பெற்றுக்கொண்டதை உணர வேண்டும். இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இது அரசாங்கத்துக்குரியதுதான் என்னிடம் தெரியும், எனக்கு தெரியும், சரிதானே, நான் அரசாங்கத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் இதை வாங்குகிறேன் என்பதாக அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கிடைக்கின்ற எந்த ஒரு நன்கொடை, பரிசு பொருள், நினைவு பரிசுகள் என்பவை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை, நன்கொடை ஏதாவது கிடைத்தால், அதாவது பரிசு பொருள், நினைவு பரிசு, வேறு நன்கொடைகள் எதுவும் கிடைத்தால் வெளிநாட்டு அமைச்சுக்கு அது அறிவிக்க வேண்டும். வெளிநாட்டு அலுவலர்களுக்கு பொறுப்பான அமைச்சுக்கு அந்த விடயத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, நன்கொடை கிடைத்தது அரச பிரதிநிதி என்ற அடிப்படையில் இல்ல, தன்னுடைய சொந்த முறைமையில் தான் அது கிடைத்தது என்றால் அதற்குரிய நியாயப்படுத்தல்களை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு அவர் தெரியப்படுத்தி அதன் பின்னர் அதனை வைத்துக் கொள்ள முடியும். நன்கொடையை பெற்றவர் அதை தன் சொந்த முறையில் பெற்றதே அன்றி இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் தான் பெறவில்லை என்று கருதினால் அதனை தான் வைத்திருக்க வேண்டும் என்பதற்குரிய நியாயப்பாடுகள், காரணம், ஒரு என்ன சொல்ற ரசனல் என்று சொல்லியிருக்கு, அல்லது ஒரு ஜஸ்டிபிகேஷன், அதை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு எடுத்தோதுதல் வேண்டும். அவற்றினுடைய பெறுமதி சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இந்த நன்கொடை பொருட்களினுடைய பெறுமதி சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இந்த அதன் பெறுமதி 5000 ரூபாய் அல்லது அதற்கு குறைந்த பெறுமதியாக இருந்தால், இதுல 150 ரூபாய் என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். தாபன விதிக்கு வேலை அதனுடைய பெறுமதி 5000 ரூபாய் என்று இருக்கு. அப்ப சுப்ராகல பொறுத்தவரையில எஃப்ஆர் பேப்பர்ல வந்தால் நீங்கள் அடைப்புக்குறிக்குள்ளே எழுத வேண்டும், சரிதானே. தாபன விதி கோவையினுடைய அத்தியாயம் 47 3ஆம் பிரிவிலே அதன் பெறுமதி 5000 ரூபாவுக்கு குறைந்தது என்று சுங்க பணிப்பாளர் நாயகத்தினால மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் அதை பெற்றவரே வைத்திருக்க முடியும். பரிசாளிக்கு அதனை வழங்கலாம், பரிசை பெற்றவருக்கு அதனை வைத்திருப்பதற்கு அனுமதிக்கலாம். 5000 ரூபாவுக்கு மேற்பட்டது என மதிப்பிடப்படும் போது அதற்காக விதிக்கப்படக்கூடிய தீர்வை கட்டணங்களை செலுத்தி, அதற்காக விதிக்கப்படுகிற தீர்வை கட்டணங்களை செலுத்தி அவர் பெறலாம். 5000 ரூபாய் குறைந்தது என்றால் அவரே அந்த விஷயத்தை வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்கப்படும். ஆனா வெளிநாட்டு அமைச்சு அறிவிச்சுதான் வச்சிருக்கும். 5000 ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடையவையாக இருந்தால் அதற்கு விதிக்கப்படுகின்ற தீர்வை கட்டணங்களை செலுத்தி அதனை அவர் வைத்துக் கொள்ளுதல். அவ்வாறு வாங்காவிட்டால் அதற்குரிய தீர்வை கட்டணங்கள் அல்ல விதிக்கப்பட்ட கட்டணங்களை அவர் வாங்காத பட்சத்துல அப்பரிசு பொருள் தேசிய அரும்பொருட் காட்சி சாலையில் வைப்பதற்காக அதன் பணிப்பாளருக்கு அனுப்பப்படவும், அது தேசிய அரும்பொருள் காட்சி சாலையில வைப்பதற்காக அனுப்பப்படவும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோர்ட்ல அது சம்பந்தமா சொல்லப்பட்டில்லை.
அவர் வைத்திருக்க உத்தேசிப்பாராக இருந்தால் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு செயலாளர் விதிப்பின்படி அது தொடர்பாக ஒரு தகுந்த முறையை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் வைத்திருக்க விரும்பாவிட்டால் அது நூதன சாலைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற விஷயம் இங்கே இல்லை. நிதி ஒழுங்கு விதி பேப்பர்ல கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் அதை எழுதலாம். சரியா? இதுதான் நன்கொடையை பெறுதல் என்பது. நன்கொடை என்பது 2 இடத்துல நன்கொடை இருக்குது. உங்களுக்கு ஞாபகம், முதலாவது நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 170 பார்த்தோம். நிதி ஒழுங்கு விதி 170 ஒன்று பார்த்து நாங்கள் 870 ஒன்று பார்க்கிறோம். 170 பார்க்கிற நன்கொடை என்பது பொதுமக்களிடமிருந்து அரச நிறுவனத்துக்கு கிடைக்கிறது. இது அரச பிரதிநிதி ஒருவர் அல்லது அரச அலுவலர் ஒருவருக்கு வெளிநாட்டு அரசு தலைவர் அல்லது பிரதிநிதிகளிடமிருந்து கிடைக்கிற நன்கொடை. இந்த நன்கொடை எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்று கேட்டால் இந்த விடயத்தை எழுதுங்க. 150 என்று போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு எழுதுங்கோ. தாபன விதிக்கோவையின் ஏற்பாடுகளின்படி 5000 ரூபாய் என்று சொல்லி, இந்த சரியா பேப்பர் செட் பண்றவர், அந்த விடயம் தெரிந்தவர், இந்த புத்தகத்தை மட்டும் பார்த்து எழுதுறவராக இருக்க மாட்டார். 5000 என்று தான் விடைய கொடுக்க வேணும். ஆனால் எங்களுடைய யாராவது ஒரு தர்க்கத்துக்கு வந்தால் எங்க அது 5000 இருக்குது, எஃப்ஆர்ல காட்டுங்க, எஃப்ஆர்ல இருக்கக்கூடிய எல்லா அமெண்ட்மெண்ட்டும் வந்து கொண்டு இருக்கு, இதுக்கு அமெண்ட்மெண்ட் வர இல்லையே என்று கேட்டால் உண்மையில வர இல்லைத்தான். சரிதானே? இது தொடர்பில் வர இல்லை. அப்ப வராத நாங்கள் என்ன நடம் பிடிக்கிற இல்லை இல்லை வந்தது என்று சொல்லி அப்படி இல்லை. அப்ப நாங்கள் அந்த விடயத்தை 5000 ரூபாய்ங்கிறத தாபன விதி கோவையிலிருந்து தான் பெற்றோம். அதுவே அவுட் ஆஃப் டேட். ஆனால் அதுல இருக்கிற தொகையைத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதை சொல்லணும்டா. சரி, அடுத்தது முக்கியமான பகுதி. இதுல சொல்லப்படுகிறதுக்கு ஒண்ணுமில்லை. இந்த பகுதிக்காகத்தான் அடுத்தது நாங்கள் பிணைப்பணம் செலுத்துவது. சரிதானே? பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். முதலாவது, பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார் என்று முதலாவது கேள்வி. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் யார் என்று சொல்லி நான் இது உங்களுக்கு முதல் வாசித்து காட்டினது தெரியல. இது வாசிக்கிற போது ரொம்ப ரம்மியமா இருக்கு. அரசாங்க பணத்தை அல்லது இறைவரி முத்திரையை அல்லது களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு வாசித்து காட்டினோமா? 3 டைப் பண்ணி போட்டுருக்காங்க. வாசிச்சமா இல்லையான்னு சொல்லல. சரி, பரவாயில்ல, பார்ப்போம், சொல்லுவார், எதிர்பார்க்க. அரசாங்க பணத்தை அல்லது இறைவரி முத்திரையை அல்லது களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு அல்லது கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு அல்லது அரசாங்க பணத்தை பகிர்வதற்கு அல்லது முத்திரைகளை அல்லது களஞ்சிய பொருட்களை வழங்குவதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள அல்லது அதிகார கையளிப்பின் கீழ் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர்களும் அல்லது பண உறுதி பற்றுச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற அல்லது அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்களும் விசுவாசமாக தமது கடமைகளை புரிவதற்கு அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டம் அத்தியாயம் 612க்கு அமைவாக பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும் என்று கிடைக்கும். நான் சொல்லுகிறது இது ஒரே அல்லது மயம் என்று சொல்லி. சரிதானே? இந்த அல்லது அல்லது என்று சொல்லி சில வேளை இந்த சட்டமொழியை வாசிக்கிற போது இருக்கும். உதாரணத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 152வது உறுப்பு பொதுநிதி தொடர்பான சட்ட மூலங்கள் அல்ல பொது நிதியை பாதிக்கின்ற சட்ட மூலங்கள் என்று சொல்லி வருகிற போதும் இதே மாதிரியாகவே அங்க நிறைய அல்லது இருக்கு. இங்கேயும் அப்படி கணக்க இருக்கு. ரெண்டும் 3 5 3 மட்டும் 9 அல்லது இருக்கு. வேறு எந்த அவ்வளவு தெரியல. அன்னைக்கு ஓரளவுக்கு ஏலமான வரைக்கும் சீறிட்டு. சரி, இந்த பகுதியை எளிமைப்படுத்தி பார்ப்போம். சரிதானே? இந்த பகுதியில வச்சு உடைக்கிறது. இந்த பகுதியில வச்சு இந்த உரைப்பகுதியை ஒரு துண்டாக ஆக்கு. அவ்வளவையும் வாசிச்சு
நீங்கள் பொருள் கொள்வனவு செய்வீர்களாக இருந்தால் அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள். அதனை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், பகிர்தல் அல்லது வழங்குவதற்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் என்பவற்றை பெறுவதற்கு, கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, பகிர்வதற்கு அல்லது வழங்குவதற்கு. பகிர்ந்தளிப்பதற்கோ வழங்குவதற்கோ ரெண்டும் ஒரே விதமாக எடுத்துக்கொள்ளும். பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்கள். அப்ப முதலாவது பகுதியாக ஆரண்டு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அல்லது அது எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் என்கிற இந்த 3 விடயங்களை, அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு, கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, அவற்றினை பகிர்வதற்கோ வழங்குவதற்கு, என்ன பகிர்தல் அல்லது வழங்குதலுக்கு பொறுப்பாக உள்ள, நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள அல்லது அதிகார கையளிப்பின் கீழ் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள என்றால் நாங்கள் சுருக்கமா பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்கள். இது ஒரு வகை. இதுல இருப்பது போல எழுதுவதற்கு முயற்சி செய்யறது அது ஒரு பெரிய சிரமமான காரியம். ஆனால் இதை கொஞ்சம் சமரி பண்ணி எழுதுறதுல நட்டம் இல்லை. முடிஞ்சால் இதுல இருக்கிற மாதிரி 9 அல்லது போட்டு எழுதினா ஒரு பிழையும் பெறாது. அரசாங்க பணத்தை அல்லது இறைவரி முத்திரையை அல்லது களஞ்சிய பொருட்களை பெறுவதற்கு, அல்லது கட்டுக்காப்பில் வைத்திருப்பதற்கு, அல்லது அரசாங்க பணத்தை பகிர்வதற்கு, அல்லது முத்திரைகளை களஞ்சிய பொருட்களை வழங்குவதற்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பாக உள்ள அல்லது அதிகார கையளிப்பின் கீழ் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட உத்தியோகத்தர் என்று எழுதினால் வாசிக்கிறவர் அதிர்ந்து முடிஞ்சால் எழுது. சரி, ஒன்று இப்படி வச்சுக்கொள்வோம். அரசாங்க பணம், இறைவரி முத்திரை, களஞ்சிய பொருட்கள் என்பவற்றை பெறுதல், கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், வழங்கல் அல்லது பகிர்தல் ஆகிய கர்மங்களுக்கு பொறுப்பாக உள்ள உத்தியோகத்தர்கள். சரியா? இரண்டாவது, பண உறுதி பற்று சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர். கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற உத்தியோகத்தர். கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகளின் மீது ஒப்பமிடுதல் என்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? மூன்றாவது, அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர். இங்கே இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே விடயமாக சொல்லுபவர்கள் உண்டு. நாங்கள் அதோட வாதிட தேவையில்லை. கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகளும் காசோலைகளும் ஒரே கருமத்தினுடைய 2 பகுதிகள்லாம். சரியா? நாங்கள் எளிமையாக ஞாபகத்திற்கு 3 பகுதி என்று சொல்லுகிறோம். பண உறுதி பற்று சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற அலுவலர்கள். அப்ப இங்க அத்தாட்சிப்படுத்துகின்ற என்கிற எழுவாயோட முடிச்சிருக்கிறார்கள். வரை இல்லை, பயனில்லை என்று சொல்லி சொன்னா நாங்கள் அதை அப்படி ஏற்றுக்கொள்வோம். 2 பகுதியாக சொல்லுவோம். பண உறுதி பற்று சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்துகின்ற அல்லது அரசாங்க கணக்கு மீதான காசோலைகளில் கையொப்பமிடுகின்ற உத்தியோகத்தர்கள். இது 2வது கேட்டகரியா. விசுவாசமாக தனது கடமைகளை புரியும் பொருட்டு அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பணை கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பிணைப்பணம் செலுத்த வேண்டும். இது கேட்கப்படமாக இருந்தால் ஆசை குறைந்தது 4 புள்ளிகள் தருவார்கள். அழகா படித்து வச்சுக் கொள்ளணும். சரியான? இப்படி சில விடயங்கள் இன்னும் இருக்குது சகோதரங்கள். அரசாங்க உத்தியோகத்தர் முற்பண கணக்கு முயற்சிகள், இந்த மாதிரி சில பகுதி, இந்த கொடுவிடாத வேதனங்கள், அதுபோல உயிர் வாழ்வு சான்றிதழ், இப்படி ஆங்காங்கு இருக்கக்கூடிய பெருமதியான விடயங்கள் இருக்கு. அதைத்தான் நான் அடுத்து வருகிற 5 அல்லது 6 செயலமர்வுகளுக்கும் திட்டமிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு முதல் பேப்பர் ஒன்று பதிவிட்டது, அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லி யோசிக்காதீங்க. அது ஏற்கனவே கணிசமான பகுதி அதுக்குள்ள படிச்சுட்டேன். பேப்பரை பார்க்கலே தவிர படிச்சுட்டேன். இப்படி உதிரியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான விடயங்கள் இருக்கு. உயிர் வாழ்வு சான்றிதழ் ஒன்று பெற்றுக்கொள்வது, கொடுபடாத சம்பளம் அல்லது இன்னொரு வருடம் சம்பளத்தை கொடுப்பனவு செய்வது,
போன்ற அதே போல 200 அதில இருந்து வரக்கூடிய அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், சான்றுபடுத்தல், கொடுப்பனவு செய்தல், அங்கே ஒரு தொகுதி இருக்கு. அந்த பகுதி அப்படியாக உதிரியா நிறைய விடயம் இருக்கு. எஃப்ஆர்ல அவர்கள் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போவோம். சரியா? எஃப்ஆர் நிறைய வாய்ஸும் போட்டு நான் அவ்வளவு வாய்ஸும் ஆர்வம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளும். சரி, அடுத்த கேள்வி. இந்த கேள்வியோடைய நிறைய நிலைமைகளை போயிட்டு நான் அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து ஒரு உத்தியோகத்தருக்கு விலக்களிப்பு வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்ன என்று கேட்பார். பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து ஒரு உத்தியோகத்திற்கு விலக்களிப்பு வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் சொல்லுங்கோ என்று கேட்கப்பட்டார். எந்த ஒரு நாளிலேயாவது ஏதாவது ஒரு நாள்ல ஒரு உத்தியோகத்தருடைய ஏதாவது ஒரு நாள்ல அவற்றை கையில இருக்கிற காசு அல்லது முத்திரை அல்லது களஞ்சிய பொருட்களினுடைய பெறுமதியை நாங்கள் கணிக்கையில் எந்த ஒரு நாள்லயாவது அவற்றை 3 மாத சம்பளத்தை விட கூட வராது. எப்பவுமே அப்படி ஒரு சந்தர்ப்பம் வராது என்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர் திருப்தி அடைந்தால் அந்த உத்தியோகத்தருக்கு பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம். இது ஒரே கண்டிஷன் தான். சரிதானே? ஏதாவது ஒரு நாள்ல கூட அவற்றை வேலை காலத்துல எப்பவுமே அவற்றை கையில இருக்கிற காசு அல்லது முத்திரை, அவருடைய கட்டுக்காப்பில் வைத்திருக்க வேண்டிய களஞ்சிய பொருட்கள், இவற்றினுடைய பெறுமதி அவருடைய 3 மாத சம்பள தொகையை விட கூடுதலாக இருக்காது என்று திருப்தி அடைந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சு செயலாளர் குறித்த உத்தியோகத்தர் பிணைப்பணம் செலுத்துவதிலிருந்து அவருக்கு விலக்களிப்பு வழங்கலாம். இது 2வது கேள்வி. சரியா? சரி, 3வது பிணைப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் அவர் நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து அல்லது அந்த பதவிக்கு இடமாற்றம் பெற்று வந்த திகதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். உச்ச கால இல்ல 3 மாதம். ஆனா 2 மாத காலத்துக்குள்ள செலுத்த வேணும் என்றுதான் எழுதணும். நீங்க 2 மாத காலங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்த வேண்டும். 3 மாதங்களுக்குள் தேவையான பிணைப்பணத்தை செலுத்துவதற்கு உத்தியோகத்தை தவறும் போது அவருடைய வேதனம் நிறுத்தி வைக்கப்படும். அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது. அவரது வேதனம் நிறுத்தி வைக்கப்படும். அதற்கு பிறகு பிணைப்பண கட்டளை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவருடைய பதவி வெற்றிடமானதாக கருதி அதற்கு புதிய நியமனம் செய்யப்படுவதற்கு ஏற்பாடு செய்கிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிணைப்பண கட்டளை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளின்படி 3 மாதம் கடந்தால் பிணைப்பணம் செலுத்துவதற்கு உத்தியோகத்தர் 3 மாதங்களும் கடந்த பின்னரும் பிணைப்பணம் செலுத்தவில்லை என்றால் அவருடைய பதவி வெற்றிடமானதாக கருதி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருவர் உத்தியோகத்தினுடைய பதவி வெறிதாகிற இடம்ங்கிறது வெறுமனே நீங்க சொன்ன மாதிரி உரிய முறைப்படி விடுமுறையை பெற்றுக்கொள்ளாமல் அல்ல விடுமுறை அங்கீகரிக்கப்படாமல் அவர் கடமைக்கு சமூகம் அளிக்காதிருந்தமை காரணமாக அவர் தானே தன்னுடைய பதவியிலிருந்து சுய விருப்பின் பேரில் விலகி சென்று விட்டதாக கருதி நடவடிக்கை எடுக்கிறது என்கிறது ஒரு டைப் தான். சரிதானே? நான் பிஎஸ் ரெகுலேஷன் சொல்லுகிற நேரத்தில் அது சொல்லி இருக்கிறேன். அந்த பகுதியை பாருங்க. ஒரு உத்தியோகத்தருடைய பதவி வரிதாகிறது சாதாரண என்னுடைய ஞாபகத்தின்படி 6 சந்தர்ப்பங்கள்ல நிகழலாம். அதுல இதுவும் ஒன்று. பிணைப்பணம் செலுத்த தவறுவது இருக்கு. பிணைப்பணம் செலுத்த தவறுவது உண்டு. 2வது டிரான்ஸ்ஃபர் போட்டு உரிய அலுவலகத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, புது ஆபீஸுக்கு அவர் குறிப்பிடப்பட்ட நாளில் போய் கடமையை பொறுப்பேற்கவில்லை என்றால் அவர் தன்னுடைய சுய விருப்பின் சுய இசைவின் பேரில் பதவியை வெற்றி வருதாக்கி இருக்கிறார் என்று கருதப்பட வேணும். அது 2வது.
மூன்றாவது, அரசாங்க சேவையில நியமனம் பெற்ற ஒருவர் அரசியலமைப்பினுடைய 4ஆம் 7ஆம் உறுப்புரைகளுக்கு அமைவாக சத்தியம் அல்லது உறுதி உரையை செய்து ஒப்பமிட தவறுவாராக இருந்த 1 மாத காலப்பகுதிக்குள் அவர் உடனடியாக செய்தல் வேண்டும். ஆகக்கூடியது 1 மாதம். 1 மாத காலப்பகுதிக்குள்ளே சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிட தவறுவாராக இருந்தால் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவர் தன்னுடைய பதவியை விருதாக்கியவராக கருதப்பட வேண்டும். ஜனாதிபதிக்கே சொல்றாங்க, ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்பாக அரசியலமைப்பின் 4ஆம் அட்டவணைக்கு அமைவாக சத்தியம் அல்லது உறுதியுரை செய்ததன் மேல் என்று அதுக்கு பிறகுதான் அவர் பதவியை ஏற்க வேண்டும். அதே போல 41ஆம் பிரிவுகளை செய்யப்படுகிற ஆணைக்குழுக்களினுடைய நியமனத்துல வருகிறவர்கள் தவிசாளர் உட்பட யாரும் சத்தியம் உறுதியுரை செய்யாமல் கடமைகளை ஆரம்பித்தலாகாது என்று சொல்லி இருக்கு. அப்ப அது அரசியலமைப்பு மீறின குற்றம், பெண்ணம் பெரிய குற்றமா? சரிதானே? அப்போ அந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். சத்தியம் அல்லது உறுதியுரை செய்ய தவறுகிறது. இப்போ சொல்லாம கொள்ளாம ராவணிக்கிறது, டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு உரிய நாள்ல புதிய நிலையத்துக்கு போகாம இருக்கிறது, சத்தியம் அல்லது உறுதியுரை செய்யாம இருக்கிறது, இன்னும் ஒன்று இருக்குது, பொய்யான தகவல்கள் போலியான ஆவணங்கள் போன்றவற்றை வழங்கி அவர் பதவி ஒன்றை பெற்றதாக தெரிய வரும்போது, அது முறையாக தாவிக்கப்படும் போது அந்த வினாடியிலேயே அவருடைய பதவி வெற்றும் பெறுதும் ஆகிவிடும். அதுக்கு இன்னொரு விடயம் இருக்கு, அவர் அரசாங்க சேவையிலே அவ்வளவு காலமும் பெற்ற கொடுப்பனவுகளையும் மீளச் செலுத்த வேண்டும், சகல கொடுப்பனவுகளையும் மீளச் செலுத்த வேண்டும். அடுத்தது, இந்த பிணைப்பணம் செலுத்த தவறுவது, பிணைப்பணம் செலுத்த தவறுவது என்பதும் அவர் தன்னுடைய பதவியை வெற்றும் பெறுதுமாக்கிய ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படும். இன்னும் 1 ஞாபகம் வரையில வருகிற போது சொல்லுங்க. சரி, 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிணைப்பணம் செலுத்தக்கூடிய காலப்பகுதி 3வது கேள்வி. பிணைப்பணம் செலுத்த தவறும் உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன என்று சொல்லியும் கேட்பார்கள். இதுல பிரித்து தனித்தனியா 2 கேள்வி, சின்ன சின்ன கேள்வியாக கேட்கலாம். எஸ்எல்ஏசார்களுக்கு எஸ்எல்ஏசார்களுக்கு இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி துண்டு 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 இருந்தா உடைச்சு இதுக்குள்ளேயே 10 மார்க்ஸுக்கு கேள்வியை 2 புள்ளிக்குரியதை 5 கேள்வியே போட்டுருப்பான். இந்த பிணைப்பணம் செலுத்த வேண்டிய கால அவகாசம் யாது என்றால், பிணைப்பணம் செலுத்த வேண்டிய ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தை நியமன தேதியில இருந்து அல்லது அந்த பதவிக்கு இடமாற்றம் பெற்ற தேதியிலிருந்து 2 மாதங்களுக்குள் பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, பிணைப்பணம் செலுத்த தவறும் உத்தியோகத்தை தொடர்பில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன அல்ல மேற்கொள்ளப்படக்கூடிய 2 நடவடிக்கை என்ன என்று சொல்லு. சரியா? இன்னொரு விடயம் ஞாபகப்படுத்தி இருக்காங்க. தேங்க்யூ. ஒருவர் தன்னுடைய பதவியில இருந்து கேட்டு விலகுவதற்கு கடிதம் ஒன்றை அனுப்புகிறார். அதற்குரிய அனுமதி நியமன அதிகாரியிடமிருந்து வரும் வரையும் அவர் சேவைக்கு வர வேண்டும். அவ்வாறு சேவைக்கு சமூகம் அளிக்காது இருப்பாராக இருந்தால் அவர் தன்னுடைய பதவியை சுய இசைவின் பேரில் வெற்றி விருதாக்கியவராக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேங்க்யூ. நான் அந்த 6வது விஷயம் தான் ஞாபகம் வரை இல்லை, ரெண்டு யோசிச்சு கொண்டிருந்தேன். சரி, இப்ப இதுக்குள்ள வருவோமா? அப்ப பிணைப்பணம் செலுத்த வேண்டிய காலப்பகுதி என்று கேட்டா தனி ஒரு கேள்வி, அதை பார்ப்போம். மற்றது பிணைப்பணம் செலுத்துவதற்கு தவறும் போது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. அது 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க சொல்ல வேணும், 3 மாதங்களுக்குள் தேவையான பிணைப்பணத்தை செலுத்துவதற்கு உத்தியோகத்தர் தவறும் சந்தர்ப்பத்தில் உத்தியோகத்தரின் வேதனம் நிறுத்தி வைக்கப்படும். 1. 2வது, அரசாங்க உத்தியோகத்தர் பிணைப்பண கட்டளை சட்டத்தின் 8(2) பிரிவு எல்லாம் ஞாபகம் வரையினால் பிணைப்பண கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவரது பதவி வெற்றிடமாக்கப்பட்டதாக கருதி அதற்கு புதிய நியமனம் செய்யப்படுவதற்கு அச்சட்டம் ஏற்பாடு செய்கிறது என்று 2 பாயிண்ட்ஸையும் எழுதிவிட. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் விளைவில் திணைக்கள தலைவரின் பொறுப்பு யாது? 5வது கேள்வி.
திணைக்களங்களின் தலைவர்கள் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய தமது கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் விதித்துரைத்த காலப்பகுதியினுள் அதனை செலுத்துவதை உறுதிப்படுத்துவது திணைக்கள தலைவருடைய பொறுப்பாக இருக்கும். பதுக்கடனை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்களின் பிணைப்பணம் செலுத்துவதற்குரிய ஏற்பாடு அப்படிங்கிறதுலாம் தானே. பதில் ஆற்றுபவர்கள் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றில் பதில் ஆற்றுபவர்கள் பிணைப்பணம் செலுத்துவதற்குரிய ஏற்பாடு சரிதானே. அதை நீங்க சொல்லணும். நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் போலவே அதே விதத்தில் பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும். குறித்த பதவி ஒன்றில் பதில் ஆற்றுவதற்கு நியமிக்கப்படும் உத்தியோகத்தர் ஒருவர் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய முறை தொடர்பான ஏற்பாடு என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்க சொல்ல வேணும், பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றில் பதில் ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவரும் அவர் அந்த பதவியில் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஒருவரை போலவே அதே விதத்தில் பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும். செலுத்துமாறு கோரப்படல் வேண்டும் என்றது வரை செலுத்த வேணும் என்றெழுதிவிட்டா சரி, பிணைப்பணம் செலுத்த வேண்டும். அடுத்த கேள்வி பாருங்க. பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர் ஒருவர் நீண்ட கால விடுமுறை எடுக்கும் போது அவருக்கு பதிலாக பதில் ஒரு நாள் 2 நாள் கிடைச்சது. நீண்ட நாள் விடுமுறை எடுக்கும் போது அவருக்கு பதிலாக கடமையாற்றுவர். நாங்கள் அங்க பார்த்து நாங்கள் முன்னுக்கொள்ளத்துல முறையாக கையளித்தல் மற்றும் கையேற்றல் என்பது தொடர்பாக சரிதானே. நிதி பணப்பெறுமதி வாய்ந்த சொத்துக்கள் களஞ்சிய பொருட்கள் என்பவற்றை வைத்திருக்கின்ற ஒரு உத்தியோகத்தர் அவற்றை கையளித்தலும் கையேற்றலும் என்பது தொடர்பான ஏற்பாடுகளை பற்றி பார்த்தாங்க. அதே மாதிரிதான் இங்கே அப்படியான ஒருவர் தானே பிணைப்பணம் செலுத்த வேண்டியிருப்பார். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் நீண்ட விடுமுறை ஒன்று வழங்கும் போது பதில் ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக உரிய ஏற்பாடு. அந்த விடுமுறை ஆரம்பிக்கும் தேதிக்கு முன்பாகவே பதில் ஆற்றுவதற்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் போதுமான பிணைப்பணம் செலுத்துவதை உறுதிப்படுத்துவதற்கு திணைக்கள தலைவர் நடவடிக்கை எடுக்கவும். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவி ஒன்றை வகிக்கின்ற உத்தியோகத்தர் ஒருவர் நீண்ட விடுமுறை ஒன்று வழங்கப்படும் போது திணைக்கள தலைவர் அந்த விடுமுறை ஆரம்பிக்கிற தேதிக்கு முதலே பதில் ஆற்றுவதற்காக நியமனம் பெறுகிற உத்தியோகத்தர் போதுமான பிணைப்பணம் செலுத்துவதை உறுதிப்படுத்துவதற்கு சகல நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். அடுத்த இன்னொரு விடயம், அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்வோம். பிணைப்பணம் செலுத்தும் தேவைப்பாடுள்ள உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அவர்களுக்குரிய இடமாற்றம், பதவி விலகல், பதவி நீக்கம் போன்றவை தொடர்பாக அறிவிக்கப்பட வேண்டிய 2 அதிகார பீடங்கள் பிணைப்பணம் செலுத்துவதற்கு தேவைப்படுத்தப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் அல்லது பிணைப்பணம் செலுத்துவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட பதவிகளில் செய்யப்படுகின்ற புதிய நியமனங்கள், பிணைப்பணம் செலுத்திய உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றம், பதவி விலகல், பதவி நீக்கம் போன்றவை அறிவிக்கப்பட வேண்டியது. அங்க சில உள்ள தீர்வு கேள்வியா வரும். சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளருக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் மாதாந்தம் அறிக்கை இடுதல். பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக புதிய நியமனம், பிணைப்பணம் செலுத்திய உத்தியோகத்தர்களுடைய இடமாற்றம், பதவி விலகல், பதவி நீக்கம் போன்றவையும் அதே போல சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளருக்கும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கும் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும். சரியா? இதுவும் ஒரு முக்கியமான விஷயம்.
அடுத்தது பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பான வழிமுறைகள், அது தொடர்பில் அது கொஞ்சம் இனி அதுக்குரிய படிவங்கள் அதெல்லாம் கடினமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நான் அந்த பகுதியை இப்போதைக்கு நான் நிப்பாடி வச்சுக்கொண்டு இன்னொரு நிதி ஒழுங்கு விதி உங்களுக்கு காட்சி. இந்த பகுதி எனக்கு சொன்ன ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருந்தால் நான் சொல்லிட்டேன் என்றால் நேரத்தை பிரியம் செய்யாமல் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சொன்ன ஞாபகம் இல்லாதபடியால தான் அதை தெரிவு செய்து வச்சது. நிதி ஒழுங்கு விதி 323. இந்த நிதி ஒழுங்கு விதி 323ஓட சேர்த்து தாபன விதி கோவையினுடைய 47வது அத்தியாயத்துல அரசாங்க நிதியை கையாளுவது தொடர்பான அல்லது தனிப்பட்ட கர்மங்களுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்துதல் என்பது தொடர்பாக ஒரு ஏற்பாடு இருக்கு. அதையும் பார்க்கும். சரிதானே? தாபன விதி கோவையினுடைய 47வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் சேர்த்து நாங்கள் பார்க்க. தனிப்பட்ட கர்மங்களுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்துதல் தொடர்பில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் அல்லது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் அல்லது அது தொடர்பான ஏற்பாடுகள் என்று சொல்லி கேட்கப்படலாம். இது ரெண்டு இடத்துலையும் இந்த கேள்வி வரலாம். நீங்க பார்க்க வேணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொசீஜரல் ரூல்ஸுக்குள்ளேயும் வரலாம், நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ளேயும் வரலாம். எப்படி வந்தாலும் நாங்கள் ரெண்டையும் மேட் பண்ணி ஒரு விடையை கொடுக்கறது தான் சிறப்பானதாக இருக்கும். சரிதானே? இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை பாருங்க. அரசாங்க சேவையை சேர்ந்த சிறாப்பர் அல்லது நிதி பொறுப்பாளர் அல்லது அரசாங்க நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலர், 3 டைப்பாக சொல்றாங்க. முடிஞ்சால் இப்படி சொல்றதுக்கு நாங்களும் பழகலாம். கட்டாயம் சொல்ல வேண்டும் இல்லை, ஆனால் சொல்லுவதற்கு பழகலாம். பழகுவதில் தடை ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் அப்படி செய்யுங்க. யாரை சொல்றாங்க? அரசாங்க சேவையை சேர்ந்த சிறாப்பர் ஒருவரிடம் இருந்து அல்லது நிதி பொறுப்பாளர் ஒருவரிடம் இருந்து அல்லது அரசாங்க நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலரிடம் இருந்து அவர்களின் பொறுப்பில் உள்ள அரசாங்க நிதிகளை கடனாக பெறுதல் அலுவலர் ஒருவருக்கு முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, நாங்கள் சாதாரணமா என்ன சொன்னாங்க? அரசாங்க பணத்தை கடன் வாங்குவது தடை செய்யப்பட்டிருக்குதான் எங்களோட முதலாவது போய். அரசாங்க பணத்தை கடன் வாங்குதல் தடை செய்யப்பட்டிருக்குது என்கிறது தான் முதலாவது போய். சரிதானே? ஓ, இதுல அந்த அளவுக்கு விளக்கமாக இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இதுக்குள்ள இருக்குது, ஆனால் அதுல சொல்லப்பட்டது போல விளக்கமா இல்லை. நான் இதை பிறகு காட்டுகிறேன் உங்களுக்கு. பாருங்க, முதலாவது கடன் வாங்கக்கூடாது. அதுக்குள்ள முதலாவது யாரிடம் இருந்து அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றது. சரியா? 2வது எதை? அரசாங்க நிதி என்று சொல்லல, அவர்களின் பொறுப்பில் உள்ள அரசாங்க நிதிகளை. அரசாங்க பணம் என்றும் அவர்களின் பொறுப்பில் உள்ள அரசாங்க நிதிகளை கடனாக பெறுதல் அலுவலர்களுக்கு முழுமையாக தடை செய்யப்பட்டது. அப்போ 1, அரசாங்க பணத்தை கடன் வாங்குதல் தடை செய்யப்பட்டிருக்குது. இது எங்களோட ஐக்கன். எழுதுகிற போது அரசாங்க சேவையை சேர்ந்த சிறாப்பர் ஒருவர் அல்லது நிதி பொறுப்பாளர் ஒருவர் அல்லது அரசாங்க நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலர் ஆகியோரிடமிருந்து, அது தனித்தனியாக எழுதலாம். அரசாங்க சேவையை சேர்ந்த சிறாப்பர் ஒருவரிடமிருந்து அல்லது நிதி பொறுப்பாளர் ஒருவரிடமிருந்து அல்லது அரசாங்க நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலரிடம் இருந்து அவர்களின் பொறுப்பில் உள்ள அரசாங்க நிதிகளை கடனாக பெறுதல் அலுவலருக்கு முற்றாக தடை செய்யப்பட்டு. இது ஒரு ஆளால் சொல்லி இருக்கு. திருப்பி அங்க மேல சொல்லப்பட்ட அந்த 3 பேரும் அதே மாதிரி உத்தியோகத்தர் தானே, வாங்கக்கூடாது தானே சொல்லி இருக்கு. 2வது ஏற்பாடு என்ன சொல்லி இருக்கு? அனுமதியின்றி எந்த ஒரு அலுவலருக்கும் முற்பணம் வழங்குவதும்
கடனுக்கு பணம் வழங்குவதும் சிராப்பர்கள் நிதி பொறுப்பாளர்கள் அல்லது அரசாங்க நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலருக்கும் முழுமையாக தடையாகும். அவையிட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு இவனுக்கு சொல்லி போட்டு அவைக்கு சொல்லிக்கிறது நீங்கள் யாருக்காவது கொடுக்கறதும் இல்லை. சரிதானே? அனுமதியின்றி எந்த ஒரு அலுவலருக்கும் முற்பணம் வழங்குதல், கடனுக்கு பணம் வழங்குதல், சிராப்பர்கள் நிதி பொறுப்பாளர்கள் அரசாங்க நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலருக்கும் முழுமையாக தடையாகும். இதுக்காக தான் இந்த பகுதியை திருப்பி பேச வலிக்கிறாங்க. மேலோட்டமாக சொல்லி இருப்பேன், நாங்கள் 6 விஷயம் ஞாபகம் வச்சிருங்கப்பா என்று சொல்லி. ஆனால் இனி நாங்கள் அதை ஆராயம் எப்படி எழுதப்போம். 3வது விஷயம், அரசாங்க நிதியை எவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்கேனும் தனிப்பட்ட கர்மங்களுக்கு பயன்படுத்துவது மிகவும் பாரிய குற்றம் என கருத வேண்டும். இது 3வது. இதுக்குள்ள இந்த 3ஓட நிறுத்திக்கொண்டு, அரசாங்க நிதியை எவ்வளவு குறுகிய காலப்பகுதியிலேனும் தனிப்பட்ட கர்மங்களுக்கு பயன்படுத்துவது மிகவும் பாரிய குற்றம் என கருதப்பட வேண்டும். இது 3வது விடயம். இந்த 3ம் இங்க மேல சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்க பணம் எவ்வழியிலேனும் அரசாங்க உத்தியோகத்தரால் பயன்படுத்தப்படுதல் ஆகாது என்றால் அங்க ஒரு குறுகிய நேரத்துக்கு ஏனும் பயன்படுத்தப்படுவது சொல்லியாச்சு. அரசாங்கத்துக்கு மறுமொழி கூற வேண்டிய எந்த தொகையையும் எந்த உத்தியோகத்தராவது கடன் வாங்கவோ, அது மேலே சொல்லியாச்சு. முதலாவதா கடன் வாங்கக்கூடாது. முற்பணமாக கொடுக்கவோ கடன் கொடுக்கவோ ஆகாது. அடுத்தபடிய முற்பணமாக கொடுக்கவோ கடன் கொடுக்கவோ ஆகாது என்பது அங்க சிராப்பர்கள் நிதி பொறுப்பாளர்கள் நிதிக்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தர்கள் அனுமதியின்றி முற்பணமோ கடனோ கூடாது அந்த பிரிவு இங்கே சமதி ஆயிட்டு. 3 சரி. 4வது விஷயம் இதுக்குள்ளதான் வருது. 4வதாக ஒருவருடைய சொல்லியிருக்கார்கள் பாருங்க. அன்றியும் ஒரு தனிப்பட்ட கணக்கில் அரசாங்க பணத்தை போட்டு வைப்பது சரிதானே? அப்ப தனிப்பட்ட வங்கி கணக்கொண்டுல அரசாங்க பணத்தை போட்டு வைத்தல் ஆகாது. இது 4வது. அதுக்கு பிறகு அல்லது அரசாங்க உத்தியோகத்தரிடமிருந்து அரசாங்க பணத்தை கடன் வாங்குவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அது மேலேயும் சொல்லிட்டோம், அது விடுவோம். சரிதானே? அடுத்தது இந்த பகுதியில இருக்குது பாருங்க. அரசாங்க பணத்தில் இருந்து தனிப்பட்டவரின் காசு உலைகளை மாற்றுவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது. பிரைவேட் செக் மாத்தி கொடுக்க கூடாது. இதுதான் 5வது. சரிதானே? இந்த 5ஐயும் சொல்லி போட்டு இதனை அரசாங்கம் மிக கடுமையான குற்றமாக கருதுகிறது. இக்குற்றங்களில் ஏதாவது ஒன்றை செய்யும் உத்தியோகத்தர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்படுவதற்கும் அவர் ஆளாவார். தாபன விதிக்கோவே அந்த விஷயத்தை இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. அத்தகைய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகின்ற அலுவலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் முறைசார் ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்துவதற்கும் ஒழுக்காற்று அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு விதிக்கப்படுகின்ற ஒழுக்காற்று கட்டளை என்பது பதவி நீக்கமாக அமையும். சரியா? அப்ப இந்த நிதியோட தொடர்புடைய ஒரு விடயம் இதுக்குள்ள தனியாக சொல்லப்பட்டிருக்குது. தாபன விதி கோவைக்குள்ள அந்த பகுதியை நான் உங்களோட இந்த பகுதியோட கழித்து விடுது. இது தனிப்பட்ட கர்மங்களுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக. சரிதானே? இது தவிர அந்த நிதியுதவிகள் பட்டியல்கள் என்று சொல்லி ஒரு தனியான ஒரு தலைப்பொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுகள் நிதியுதவி பட்டியல்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு விடயமாகத்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த நிதி ஒழுங்கு விதி 570 சொல்லப்பட்ட நன்கொடைகளை பெறுதல் என்பது சொல்லப்பட்டது. அது இந்த ஒரு உபபிரிவாகத்தான் இருக்கு. அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம். பரிசுகள் மற்றும் நிதியுதவி பட்டியல் தொடர்பாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இது தாபன விதி கோவைக்குள்ள வரும் நிதி ஒழுங்கு விதிகளோடும் தொடர்புடையது என்பதால இன்றைக்கு இந்த பகுதியை இதுக்குள்ள சேர்த்து பேசிவிடு. சரியா? ஒரு 47வது அத்தியாயம் பார்க்க வேணும். குரல் ஒளிப்பதிவும் போட்டிருக்கிறேன். பொதுவான விடயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. அந்த பகுதியின் மீது கவனம் அடங்க. இப்ப பொது நடத்தை முழுக்கவும் என்பதாக இருக்கிற 12 விடயங்கள் நான் பேச இல்லை. சந்தர்ப்பங்களை எவ்வளவு முடியுமோ அதை பேசுவோம். சரி, இப்ப இந்த பகுதிக்கு வருது. சரிதானே?
ஒரு அலுவலர் தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாக அவருடைய தனிப்பட்ட நோக்கில பெறப்படுகின்றவை தவிர சொந்தக்காரர், அப்பா அம்மா, மாமா மாமி, கணவன் மனைவி பிள்ளைகள் கொடுக்கிறது எல்லாம் இதுக்குள்ள வராது. உறவினர்கள் நண்பர்களின் தனிப்பட்ட கர்மங்கள் நிமித்தம் சாதாரணமாக கிடைக்கப்படுகின்ற பரிசுகள் தவிர எவரேனும் ஒருவரிடமிருந்து பணமாக, பொருளாக அல்லது பிரியாண சீட்டு ஒன்றாக அல்லது வேறு ஏதேனும் சேவை வடிவங்களில் அல்லது பொருட்கள் சரிதானே போன்ற அடிப்படையில நாங்கள் வழங்கப்பட்ட பொருட்கள் அல்லது நிறைவேற்றப்பட்ட சேவையின் பெறுமதிக்காக ஒரு தரகு என்கிற அடிப்படையில் பரிசுகள் வேறு விதமான லாபங்கள், பயன்கள் என்பவற்றை தான் அல்லது தனது குடும்ப உறுப்பினர் நேரடியாகவோ அல்லது பிற நபர் மூலமாகவோ ஏற்றுக்கொள்ளுதல் ஆகுது. பரிசுகள், நிதியுதவி பட்டியல்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பை மட்டும் போட்டுட்டு விளங்கப்படுத்துங்கோ என்று கேட்டால் முதலாக சொல்லணும். அவர் ஏதேனும் ஒரு வழங்கப்பட்ட பொருளுக்காக அல்லது நிறைவேற்றப்பட்ட சேவைக்காக அசாதாரணமான தரகு கூலி, பரிசு அல்லது வேறு விதமான லாபங்கள், பயன்கள் என்பவற்றை பெறுதல் ஆகாது. பரிசுகள், பணம், பொருள், விமானச்சீட்டு அல்லது ஏதேனும் சேவை என்பவற்றை பெறக்கூடாது. தான் வழங்கிய ஒரு பொருளுக்காக, சேவைக்காக, அரசாங்க அலுவலர் என்ற அடிப்படையில் வழங்கிய பொருள், சேவை அல்லது வேறு அலுவலக கர்மங்களை நிறைவேற்றியமைக்காக இதை பெறக்கூடாது என்று சொல்லியிருக்கு. இரண்டாவது, தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்துறது அவருடைய பொறுப்பாக இருக்கும். தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் இந்த விடயங்களை கை கொள்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது அவருடைய பொறுப்பாக இருக்கு. இதுக்கு பிறகுதான் மூன்றாவது சொன்னாங்க, வெளிநாட்டு அரசாங்க தலைவர்களிடமிருந்து பெறுதல். இது மூன்றாவது விஷயமா. முதலாவது, தான் எந்த முறையற்ற தன்மையும் பெறக்கூடாது, தன்னுடைய குடும்பமும் இவரை பாவிக்கிறதை அனுமதிக்க கூடாது. இவருடைய பெயரை பாவிச்சு மாமன், மச்சான், வீட்டுக்காரன், மகன், மகள் என்று செய்வார்கள், அப்படியே அனுமதிக்க கூடாது. மூன்றாவது, வெளிநாட்டு அரச தலைவர் தொடர்பாக அதுக்கு 4 ஏற்பாடு இருக்குது, அதை 4ஐயும் வடிவாக சொல்லணும். கிடைக்கப்படுகின்ற பரிசுகள் அரச பிரதிநிதி ஒருவராக கிடைப்பது என்கிற வகையில தான் வகிக்கின்ற அந்த பதவிக்காக, அந்த நிலை, ஸ்டேட்டஸ், அதற்காக கிடைக்கப்பெற்றதாக கருத வேண்டும். தனிப்பட தனக்கு கிடைத்ததாக கருதக்கூடாது. அப்படி கருதினால் அதற்குரிய விளக்கத்தை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு அறிக்கையிட்டு அவர்களுக்கு எடுத்து ஓதுதல் வேண்டும். இந்த அரசர்களிடமிருந்து கிடைக்கின்ற மறுக்க முடியாத பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அது பற்றி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும். 5000 ரூபாவுக்கு குறைந்தவை என்று சுங்கப்பணிப்பாளர் நாயகத்தினால் மதிப்பிடப்படுபவற்றை பரிசாக பெற்ற அலுவலர் தான் வைத்திருப்பதற்கு அனுமதியை அளிக்கலாம். அனுமதி அளிக்கிறது வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு, அவருக்கு அனுமதி அளிக்கப்படலாம். 5000 ரூபாவுக்கு மேற்பட்ட பரிசுகளை அதற்கு விதிக்கப்படுகின்ற தீர்வையினை செலுத்தி அவர் வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு விரும்பாவிட்டால் அதனை தேசிய அறம்பொருள் காட்சி சாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு அலுவலர் மீது பொதுமக்கள் எவ்வாறான ஆதரவை கொண்டுள்ளார்கள் என்பதை காட்டுவதற்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பணம் சேகரிக்கப்பட்டால், ஒரு அலுவலர் மீது உள்ள பொதுமக்களின் ஆதரவை காட்டுவதற்காக சேகரிக்கப்பட்ட பணம் இருப்பின் அவருடைய பெயரில் பொதுமக்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு நற்செயலுக்கு அதை பயன்படுத்த வேண்டும். அவர் கொண்டு போகிறார். சரிதானே? ஒரு அலுவலர் மீது பொதுமக்களுக்குரிய அபிப்பிராயத்தை காட்டுவதற்காக ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் பணம் சேகரிக்கப்பட்டால் அத்தொகை பொதுமக்கள் நன்மை பெறக்கூடிய ஒன்றுக்காக ஈடுபடுத்தப்பட வேண்டும். வாழ்த்து மடல் செய்கிறதுக்காக நன்றி கடிதம், உயர் அலுவலர்களுக்கு வாழ்த்து மடல் தயாரிப்பதற்கு, பரிசு வழங்குவதற்கு, சரிதானே, சங்கிலி போடுறதுக்கு, கீழ் அலுவலர்களிடமிருந்து பணம் சேகரித்தல் தடை செய்யப்பட்டதாகும். நாங்கள் செய்யற நாங்கள் அது சொல்றோம் கூட பிரச்சனை. நான் தாபன விதிக்க வேண்டிய ஏற்பாடு சொல்லுகிறேன்.
உயர் அலுவலர்களுக்கு நன்றி கடிதங்கள் என்பது வாழ்த்து மடலாம். நன்றி கடிதங்களை அளிப்பதற்காக, பரிசுகள் வழங்குவதற்காக, அல்லது அவர்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகளுக்காக ஒரு பாராட்டு விழா, எல்லா செலவுகள் இருந்தாங்க, செலவுகளுக்காக கீழ் அலுவலர்களிடமிருந்து பணம் சேகரிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னும் ஒரு அலுவலருக்கு பரிசு வழங்குவதற்கு புத்தாண்டு பண்டிகை காலம், நத்தார் பண்டிகை காலம், அதுபோல வேறு சந்தர்ப்பங்களில் பகிர்வதற்காக அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பணம் சேகரித்தல், நிதியுதவி பத்திரங்கள் நடமாட்டம். நிதியுதவி பத்திரங்கள் என்றது ஒரு லிஸ்ட் அடிச்சு போட்டு கொடுத்து காசு வாங்குறது. நடமாட்டம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேல சொன்னது உயர் அதிகாரிக்கு சங்கிலி போடுறது சரிதானே. உயர் அதிகாரிக்கு நன்றி கடிதங்கள், வாழ்த்து மலர்களும் பரிசுகளும் வழங்குவதற்காக. இங்கு ஒரு அலுவலருக்கு பரிசு வழங்குவதற்காக அல்லது புத்தாண்டு பண்டிகை காலம், நத்தார் பண்டிகை காலம் மற்றும் அதுபோல வேறு சந்தர்ப்பங்களில் அலுவலர்களுக்கு பகிர்வதற்காக பணம் சேகரித்தல், நிதியுதவி பத்திரங்களின் நடமாட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கடமை நிமித்தம் இடம் மாறி போகிற போது அல்லது இறுதியாக அரசாங்க சேவையிலிருந்து விலகி செல்லும் போது இந்த பிரிவினுடைய விதிகள் தளர்த்தப்படலாம். திணைக்கள தலைவர் அல்லது செயலாளருடைய அனுமதியோடு மட்டும் அவ்வாறு செய்யப்படலாம். இப்ப இது ஒரு 8 பிரிவுகள் கொண்ட ஒரு பகுதி. மிக அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கை நிர்வாக சேவையை சேர்ந்தவர்கள் இறுதியாக அல்ல, அதற்கு முன்ன சரிதானே 2021 ஞாபகங்கள் 2020 நடைபெற்ற பரீட்சையில இதனுடைய முதல் பிரிவாக இருக்கக்கூடிய பொது நடத்தையும் ஒழுக்கமும் என்பது தொடர்பான விடயத்தை 8 புள்ளிகளுக்கு கேட்டிருந்தார். அரசாங்க அலுவலர் ஒருவரால் வெளிப்படுத்தப்பட வேண்டிய பொது நடத்தை பற்றிய முக்கியமான விடயங்கள் எவை என்று நேரடி கேள்வியாக கேட்டிருந்தார். 2020 ஜனவரி 30 நடந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆண்டு மாறி சொல்லுறோம் தெரியா, சரியா இருக்கும். இப்படி கேட்டிருந்தார்கள். இதுபோல இந்த கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் 2ஆம் பகுதியில் வரக்கூடிய 8 புள்ளிகளுக்கான கேள்விகள் கேட்கப்படுவது தாபன விதி கோவையின் தொகுதி 2க்குள்ளதான். நிதி ஒழுங்கு விதிகளை சில இடங்களில் நட்டம் பற்றிய இறுதி அறிக்கை, களஞ்சிய விதிகள், நட்டம் பற்றிய பொறுப்பு, இந்த மாதிரியாக சில நிதி ஒழுங்கு விதிகள் மிக நீண்டவையாக இருக்கிறது. அவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில கேள்விகளை கேட்கிறது உண்டு. ஆனால் இதுவரைக்கும் வந்தவற்றில் மிக அதிகமான கேள்விகள் 5 கேள்வி என்ன 4 கேள்வியாவது தாபன விதி கோவையினுடைய தொகுதி 2ல தான் வந்துருச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், தாபன விதி கோவையினுடைய தொகுதி 2 40 மார்க்ஸுக்கு வருதே SLAs. ஒவ்வொரு பகுதியையும் கலந்தூட்டி படியுங்கோ. அது இதுல ஒவ்வொன்றுக்குமே பெரிய கேள்விக்கு தான் படிக்கும் சரிதானே. இது அடுத்து வேற சில திங்கட்கிழமை செய்யறமருள்ள இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை செய்து கொள்வோம். நான் இது நிதி சம்பந்தப்பட்டது என்பதனால இதுக்குள்ளேயும் ஒரு தடவை சொல்லிவிட வேணும் என்று நினைச்சு கொண்டு சொல்லி சரிதானே. அப்ப இந்த அளவில் ஓரளவுக்கு நான் திட்டமிட்ட பகுதிகள் பேசிட்டேன். பண கஷ்டங்கள் என்கிறத நான் இதுக்குள்ள பேசையில அது AR ஈகோட் சீசனுக்குள்ளேயே பார்த்துக்கொள்வோம். நாங்கள் இந்த அளவில் ஒரு 3 நிமிடங்கள் முந்தி ஒளிப்பதிவை நிறைவு செய்வோம். ஒளிப்பதிவோடு விடைபெறுபவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். வேறு ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் நான் உங்களுக்காக சில நிமிடங்கள் காத்திருக்கேன்.